இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கிறது உண்டானா, அவன் பிறந்ததுக்கு பிற்பாடு இறுதியில இரண்டில் ஒரு இடத்துக்கு அவன் போகணும். கம்பல்சரி. அது எந்த ஜாதி, எந்த மதம், எந்த கோத்திரம், மனுஷனாய் பிறந்தவன் கவனிக்கணும். அவன் பிறந்த பிற்பாடு இறுதியில இரண்டு இடம் அவனுக்கு ஆயத்தமாயிருக்கும். அந்த இரண்டிலே ஒரு இடத்தில் அவன் போக வேண்டும். ஒன்று மேலே இருக்கிற இடம், ஒன்று கீழே இருக்கிற இடம். மேலே இருக்கிற இடத்துக்கு சொர்க்கம் என்று பேரு, அல்லது பரலோகம் என்று பேரு, தேவனுடைய வீடு என்று பேரு. கீழே இருக்கிற இடத்துக்கு பாதாளம் அல்லது நரகம் அல்லது அக்கினி கடல் என்ற பேரு. அப்ப இந்த ரெண்டில் ஒரு இடத்துக்கு நான் போக வேண்டுமானா நான் தான் டிக்கெட் வாங்கணும். மக்களை கரெக்ட் தானா? கோயம்புத்தூர் ஆண்டியம்மா, ஆண்டின்னு கூப்பிடட்டுமா? இன்னும் ஆண்டின்னு கூப்பிடணும், எனக்கு என்ன வயசு? ஆமீன். எப்படி வேணா கூப்பிடுங்கப்பான்னு சொல்றான். இதான் அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கவனமா சொல்றது கவனிங்க. ரெண்டில் ஒரு இடத்துக்கு கட்டாயமாகவே, ரெண்டு இடத்துக்கும் போனோம், டிக்கெட் கிடைக்காது. ரெண்டில் ஒரு இடத்துக்கு தான் டிக்கெட் கிடைக்கும். ஒண்ணு பரலோகம் போக டிக்கெட், இரண்டாவது பாதாளம் போக டிக்கெட். இந்த கன்வென்ஷன் முடிந்த உடனே அந்த கவுண்டர்ல டிக்கெட் வாங்கி தான் வீட்டுக்கு போகணும். அந்த கவுண்டர்ல டிக்கெட் உண்டு. அங்க மீகாயேல், காபிரியேல் அங்க ஆயத்தமா நிக்கிறாங்க. டிக்கெட்டை கொடுக்கிறதுக்கு பரிசுத்த தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறாங்க. பரலோகம் திறந்து இருக்குது. இயேசு கிறிஸ்து ஜீவ புத்தகமாய் எழும்பி நிற்கிறார்கள். அநேகருடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் கிறுக்கி இருக்கலாம், அது புதுப்பிக்க போகிறார்கள். அநேகருடைய பெயர்கள் எழுதப்பட போகிறார்கள். ஒரு மகிமையின் பிரசன்னம் இந்த ராத்திரி நம்ம கண்ணோடாக காண போறோம், அனுபவிக்க போறோம். ஆமென், ஹalleluya, ஆமென். நான் எங்க போனாலும் இதை சொல்லுவேன். என் கையில் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. அந்த பட்டர்ஃப்ளையை பார்த்து நான் ஒருத்தரை கேட்கிறேன், இதுக்கு உயிர் இருக்குதா, இதை சத்ததா என்று நான் கேட்கும்போ அவங்க புத்தி இருந்தா சொல்லுவாங்க அது உங்களை பொறுத்தது என்று சொல்லுவாங்க. புத்தி இல்லாதவங்க சொல்லுவாங்க சத்ததுன்னு சொல்லும். சத்ததுன்னு சொன்னா நான் அதை பறக்க விட்டுருவேன். அதுக்கு உயிர் இல்லை என்று சொன்னா நான் அதை பறக்க விடுவேன். உயிர் இருக்குது சொன்னா நான் நசுக்கிடுவேன். அது என்னை பொறுத்தது தான். அப்படியான என்னுடைய ஆத்துமா என் கையில தான் இருக்குது. என் ஆத்துமா எங்க அப்பா கிட்ட இல்லை, எங்க அம்மா கிட்ட இல்லை. என்னை விசுவாசத்தில் கொண்ட போதகர் கையில் கிடையாது. என்னை ஆர்டினேஷன் பண்ண ஊழியக்காரர் கையில் கிடையாது. என் மனைவி பிள்ளைகள்கிட்ட கிடையாது. இந்த உலகத்தில் என்னுடைய ஆத்துமா வேற யாருக்கிட்ட கிடையாது. என் கையில் தான் என் ஆத்துமா இருக்குது. என் கையில் தான் என் ஆத்துமா இருக்குது. அந்த ஆத்துமாவை நான் தான் நசுக்கி சாகடிக்கிறது. நான் தான் ரெக்க வைத்து பறந்து பரலோகத்துக்கு பறக்க வைக்கிறது. எல்லா விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் செபத்தோடு இருக்கிறது உண்டானால் இன்னைக்கு ஒரு மாபெரும் அறுவடை, ஒரு மாபெரும் எழுப்புதல் பெந்தெக்கோஸ்து நாளில் கண்ட அதே அற்புதங்கள், அதே அடையாளங்கள், அப்போஸ்தலர் நடந்த கண்ட மேலான அற்புதங்கள் கர்த்தர் நமக்கு செய்வாராக. ஆமென். அந்த பக்கம் எல்லாம் லைட் போட சொன்னேன். தம்பி சொன்னேன் லைட் இல்லைன்னு சொன்னாங்க. நீங்க இருட்டில் இருக்கிற ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும், நோவா சமுத்திரத்தின் ஆழத்தில் மீன் வயிற்றில் படுத்து ஜெபித்ததை கர்த்தர் கேட்டான். ஆமென். எங்க இருந்தாலும் ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்தா போதும். நம்ம இருட்டில் இருக்கிறாங்க, வரிகிசுக்கு கண்ணு தெரியான்னு சொன்னா அதுக்கு மேல ஒரு வரிகிசு கண்ணு தெரியும் நாள் இருக்கிறார். அவருடைய கண் அக்கினி ஜுவாலைக்கு ஒத்த கண்கள். அவருக்கு மறவானது உலகத்தில் ஒன்றுமே இல்லை, இல்லவே இல்லை. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எனக்கு ரொம்ப துக்கம். கொஞ்சம் முன்னே சொன்னா பாத்தீங்களா, நாளைக்கு இங்க மீட்டிங் இல்லை. என் கண்ணில் தண்ணியே வந்துச்சு. நாளைக்கு இந்த நேரம் வந்து இந்த ரப்பர் எஸ்டேட்டை பார்த்தா ஒவ்வொரு மரத்தையும் நம்ம தடகிதான் பார்க்கணும். ஆமே, கரெக்டா தான் சொல்லுது. லைட் இல்லை, இதுக்குள்ள வெளிச்சம் இல்லை. இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. நாளைக்கு அந்த கேட்டு பூட்டப்படும். ஆனால் அதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசல் திறக்க போகிறார். ஒருவனாலே பூட்ட முடியாத ஒரு வாசல் கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு திறக்க போகிறார். அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்க போகிறார். அவருடைய சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க போகிறார். அவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அப்படியான மறுபடியும் சொல்லுகிறேன், மனிதனாய் பிறந்தவன், மனிதனாய் பிறந்தவன். ஒரு கூட்டம் சொல்றாங்க நாங்க புல்லாக வரப்போகுது, ஒரு சில நாங்க குரங்காக வரப்போகுது, ஒரு சில நாம் பறவையாக வரப்போகுது. புல்லா வந்தா மாடு மனுஷன் மெதிச்சுன்னு நாசம் பண்ணிடும். குரங்கா வந்தா உன்னை குருவிக்காரன் வேட்டையாடி பிடிச்சிடுவான். நீ எப்படி வந்தாலும் தப்பிக்க முடியாது. மனுஷன் குரங்காக வர முடியாது.
மனுஷன் குரங்கிலிருந்து வந்தேன்னு சொன்னா ஒரு சில காரியங்களை பார்த்தா அப்படிதான், சிலதெல்லாம் சொரிஞ்சிட்டு இருக்குது, சிலதெல்லாம் அப்படி தோண்டு பார்த்தா அது குரங்கு தான். குரங்கு அமைதியா இருக்க மாட்டேன். ஆனா நீங்க குரங்கிலிருந்து வரல, அவருடைய ரத்தத்திலிருந்து பிறக்கப்பட்ட பிள்ளைகள். கொல்கோதாவில் என்னைக்கு இயேசு கிறிஸ்து வேதனைப்பட்டு தன்னுடைய கடைசி ரத்தம் சிந்தினேனோ அன்னைக்கு நான் பிறக்கப்பட்டது கிறிஸ்துவுக்குள். நான் அன்னைக்கு உலகத்தில் இல்லை, எங்க தாத்தா பாட்டி எங்க அப்பா அம்மா ஒருத்தரும் உலகத்தில் இல்லை. ஆனாலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே கொல்கோதாவில் ஒருவர் வெந்து நொந்து நுறுக்கப்பட்டு சிந்தப்பட்ட நேரத்தில் என்னை பிறக்க வைத்தார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு பிறக்கப்பட்ட பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள் பிறந்த பிள்ளைகள். அந்த பாக்கியம் உங்களுக்கு வேணும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படியானால் இந்த 2 இடத்துல ஒரு இடம் எனக்கு வேணும். அது எது? நீங்க தான் தீர்மானம் எடுக்கணும். நீங்க தான் தீர்மானம் எடுக்கணும். நம்ம நினைக்கிறோம் மரித்தால் போதும். சிலர் சொல்றாங்க 70 ஆச்சு, 75 ஆச்சு, சிலர் சொல்ல 80 ஆச்சு, முடிஞ்சிச்சு நம்ம கதை. இனி நம்ம இல்ல மரித்த பிற்பாடுதான் உனக்கு நிரந்தரமான வாழ்க்கை இருக்குது. இந்த பூமியிலே குறுகிய நாட்கள் 60 70, பலத்தின் மிகுதியால் 80 தான் எழுதி வைத்திருக்கிறோம். ஆனால் மரித்த பிற்பாடுள்ள காலங்கள் நித்திய காலங்கள். அதுக்கு வயது வரம்பு கிடையாது. ஒன்னு நித்தியதையிலே நித்திய காலமாக சந்தோஷப்படணும், இல்லாவிட்டால் பாதாளத்திலே நித்திய காலமாக நரக வேதனைப்பட வேண்டி இருக்குது. ஆமே. இப்போ எனக்கெல்லாம் ஒரு 2 மணி நேரம் கரண்ட் ஆஃப் ஆனா என் காதை க்ளோஸ். அப்படியான அந்த நரகத்தில் நான் தப்பி தவறி போனா போறதுக்கு முன்ன நான் போயிடும், கரிஞ்சு போயிடும். ஆமீன். ஆனபடி நான் கை கூப்பி சொல்றது, இந்த கன்வென்ஷன் வந்த யாரும் நரகத்துக்கு போக கூடாது. உங்களால முடிந்தால் பக்கத்து 2 பேர் காதல சொல்லுங்க, இந்த மீட்டிங் நீங்க வந்தீங்களே, நீங்க நரகத்துக்கு போக கூடாது. உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க மட்டும்தான் சொல்லணும், வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. ஐயோ ஆண்டி வரல, அங்களும் வரல, நீ யாருக்கு சொல்லு? கசாருக்கு சொல்லு, சேருக்கு சொல்லு, இல்ல இந்த ரப்பர் மரத்துக்கு சொல்லு. ஐயா மார்களே அம்மா மார்களே சொல்லதை கீழ்ப்படியுங்க ஐயா. 2 பேருக்கு சொல்லுங்க. ஒரு பாம்பாட்டி ஊதிட்டு நிக்கிறாங்க, 4 பாம்பு ஆடுது, 2 பாம்பு ஆட மாட்டேன். காதிலே கொண்டு ஊதி பார்க்கிற, இன்னும் ஆடு இல்ல. கடைசி பரிசோதனை செகுட்டு விரியன். இதுக்குள்ள நிறைய செகுட்டு விரியன் இருக்கிற மாதிரி தெரியும். இனி இதுக்கு மேலே சவுண்ட் வச்சா அவ்வளவுதான், தொலைஞ்ச கதை. இதுக்கு மேலே சத்தமா பேசுறதுக்கு எனக்கும் பலன் இல்லை. ஆனாலும் நீ அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிற பிள்ளையார் மாதிரி. ஆமீன். இயேசுவின் நாமத்தை நான் சொல்றது ஜோக் அல்ல. இயேசுவின் நாமத்தை நான் சொல்ற டைம் பாஸ் அல்ல. இயேசுவின் நாமத்தை நான் சொல்ற நேரம் போக்குக்காக அல்ல, டைம் பாஸ் பண்ணதுக்கு அல்ல. உன்னோட நித்தியதையில நீ காண வேண்டும். உன்னோட பேரு ஜீவ புத்தகத்தில் பதிய வேண்டும். நீ நரகத்துக்கு சொந்தக்காரனா இருக்க கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு போய் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவனுக்காக ஒரு கண்ணுக்குட்டி அல்ல ஒரு ஆட்டுக்குட்டி அல்லது புறாக்கள் அதை நியமிக்கிறார்கள். ஆசாரியர்கள் யாகபீடத்தாண்ட வந்து அந்த மிருகத்தை அடித்து, ஆட்டை அடித்து, புறாவை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தளிப்பார்கள். எதுக்காக? பாவ மன்னிப்புக்காக. ஏந்தி கேட்ட ரத்தம் சிந்தது இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை. பார்த்தார் ஆண்டவர், உலகத்திலே மாடெல்லாம் காலியாவது, ஆடெல்லாம் காலியாவது, புறாக்கள் எல்லாம் காலியாவது, ஒரு மனுஷனுக்கு மீட்பு கிடைக்கல. ஆமென். ஆட்டு ரத்தமோ, மாட்டு ரத்தமோ, கோழி ரத்தமோ, புறா ரத்தமோ உன்னை ரட்சிக்க முடியாது. உன்னை ரட்சிக்கிறதுக்கு ஒரே ஒரு ரத்தம், அது இயேசுவின் ரத்தம். ஆமென். எந்த கர்மம், எந்த பலி, எந்த யாகம், எந்த கிரியைகளும் உன்னை சொர்க்கத்தில் கொண்டு போக முடியாது. இந்த கன்வென்ஷன் முழு பொறுப்பு 3 நாள் நான் எடுக்கிற பாஸ்டர், சொர்க்கத்தில் போக முடியாது. நான் பெரிய ஆலயத்தை கட்டி கொடுக்கிற பாஸ்டர், சொர்க்கத்தில் போக முடியாது. வர்கீஸ் பாஸ்டர், நீங்க ரொம்ப வயசாச்சு, உங்களுக்கு நான் ஹெலிகாப்டர் வாங்கி தரேன், நீ சுத்தமா பரலோகம் போக மாட்டேன். ஆமே. பரலோகம் போணுமா, இதயத்தை அவருக்கு கொடுத்துடணும். நான் மதுரையில பெரிய யூத் மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கிறேன். 4 நாள் யூத் கேம்ப், 5000 மேல பிள்ளைங்க. ஒரு பையன் பகல் மத்தியானம் ஓய்வெடுத்து அடிக்குமா அந்த பெல் அடிச்சு லாட்ஜில் வந்து கேட்குறேன், அங்கிள் 3 நாள் அவங்க பிரசங்க என்னை அதிர வைக்குது, பயங்கரமா இருக்குது, எனக்கு ஒரே நடுக்கமா இருக்குது, எனக்கு பயமா இருக்குது, என்ன செய்யணும் தெரியல. என்னடா மேட்டம் நேட்டேன், 3 நாளும் இதயத்தை இயேசுவுக்கு கொடுங்க கொடுங்கன்னு சொல்றீங்களே. நான் சொன்னேன், கொடுத்துட்டு போக வேண்டியதானே, இருந்தால் தானே அங்கு கொடுக்க முடியும்.
മനസ്സിലായില്ലേ? മനസ്സിലായില്ലേ? என்ன ஒரு மாதிரி என்ன பாக்குறீங்க? இதயம் இருந்தா தானே பாஸ்டர் கொடுக்க முடியும். எங்கடா உன்னோட இதயம்? நான் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செய்றேன். அந்த கம்பெனில என் பக்கத்து வீட்டு காமாட்சி நானும் ஒரே மாதிரி தான் பஸ்ஸில் போவேன். திரும்பி வரும்போது நானும் காமாட்சி தான் வருவேன். சில நாட்களுக்கு பிற்பாடு காமாட்சி கண்ணடிச்ச நானும் கண்ணடிச்சேன். ஐ லவ் யூ சொன்ன நானும் ஐ லவ் யூ சொன்னேன். ஒரு ஸ்டாப்பிங்ல அவள் இறங்கினா நானும் இறங்கினேன். அவளன் கையை பிடிச்சு சொல்லி, ஆம்பளையா பிறந்த ஒருத்தன் இருந்தா உன்னேத்தாடா நான் கல்யாணம் பண்ணுவேன். ஆம்பளையா பிறந்த ஒருத்தன் இருந்தா உன்னேத்தாடா கல்யாணம் பண்ணுவேன் சொல்லி அவனை பேசி ஆசை மாட்டி இருந்து இவளுடைய இதயத்தை எனக்கு தெரியாம கேட்டேன். பையன் யாரையும் கேட்காம முன்னும் பின்னும் யோசியாம இதயத்தை காமாட்சிக்கு கொடுத்துட்டோம். காமாட்சி அவனுடைய இதயத்தை அவன் இது ஒரு அம்பு ஏற்றி கோத்து வச்சிருக்கிறான். இதயத்துக்குள்ள அம்பு போட்டா எப்படி இருக்கும் பாஸ்டர் சொல்லுங்க? தாடிக்கார சொல்லுங்க. நீ சிரிக்கிற சொல்லுங்க. எங்க அடிப்பட்டது உண்டா? இல்ல. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இப்ப பையன் கிட்ட ஆத்மா இல்ல. டேய் எப்படியாவது போய் கேட்டுவாங்க. இல்ல, காமாட்சி தண்டவாளத்துல தலை வச்சு செத்துடுவாங்க. அவளை நான் இல்லாத வாழ மாட்டேன். பிசாசும் ஹார்ட் கேட்கிறான், இயேசு கிறிஸ்துவும் ஹார்ட் கேட்கிறான், லவ்வரும் ஹார்ட் கேட்கிறான். 3 பேருக்கு என்னதான் வேணும்? கொஞ்சம் உதவி செய்ய மாட்டீங்களா? அந்த பாசனை ஒரு மாதிரி பார்க்கறீங்க. என்னடா சொல்றாங்க? 3 பேரும் அவங்க அந்த அனுபவம் இல்லை போல தெரியுது. பாவம், நமக்கெல்லாம் அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா? லவ்வரு என்ன கேட்கறா? குட்டி குட்டி எனக்கு சப்போர்ட்டா வரியா? லவ்வரு என்ன கேட்கறாங்க? இதயம். பிசாசு என்ன கேட்கறாங்க? இதயம். இயேசு என்ன கேட்கறாங்க? ஒரு இதயத்தை எப்படி 3 பேருக்கு பங்கிட்டு கொடுப்பது? வீட்டிலே போன நல்ல ஒரு கத்தி எடுக்கணும், அருவாமன் எடுக்கணும். அந்த இதயத்தை 3ஆ பங்கிட்டு உனக்கு இதடா உனக்கு இதடா உனக்கு இதடா சொன்ன உன் கதி என்ன? 2 நெடுக்கு 7 குறுக்கு ஊருக்கெல்லாம் தமுக்கு பூட்டாரே பூட்டாருன்னு பாட்டு. நீ சுடுகாட்டுக்கு போக போகுது. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? சுடுகாட்டுக்கு போகுது. 2 நெடுக்கு 7 குறுக்கு ஊருக்கெல்லாம் தமுக்கு பூட்டாரே பூட்டாரே. பையன் போச்சா? அந்த பெண் ஒரு மாதிரி ஆள ஆரம்பிச்சு என்ன விஷயம் தெரியல, எந்த விஷயத்துல மாட்டிட்டாலும் எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மக்களை இன்னைக்கு மாத்திடு. இன்னைக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துடு. இன்னைக்கு இதயத்தை வாங்கி யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? உன் இதயத்தில் யாரு வரணும்? உன் இதயத்தில் சிங்காசனம் யாருக்கு தான்? ஒரு ஆளுக்கு தான் இந்த நாற்காலில் உட்கார முடியும். 3 பேர் உட்கார முடியாது. என் இயேசுவுக்கு தான் உன் இதயம். அவர்தான் உனக்காக சங்கிலே குத்தப்பட்டவர். அவர்தான் உனக்காக ஆணி கடாவப்பட்டவர். அவர்தான் உனக்காக முள்முடி சூட்டப்பட்டவர். உனக்காக கடைசி சொட்டு ரத்தமும் அவர் உனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது உண்மை. அது உண்மை, அது உண்மை. அந்த இயேசுவே நம்மே. ஹல்லேலூயா. சொந்தங்கள் கைவிடும், பந்தங்கள் கைவிடும், சொத்து சுகம் போகும், நாட்டார் வீட்டார் எல்லாம் உன்னை கல்லறினோ. உன்னை மடியில வைத்து கொஞ்சதுக்கு ஒருத்தர் இறங்கி வருகிறார். அம்மா உன்னை 6 வயசு வரைக்கும் கொஞ்சி இருப்பான். அப்பா உன்னை இன்னும் கொஞ்சம் கூட தோளிலே சுமந்து கொஞ்சி இருப்பான். நீதிமொழியின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் இவ்விடத்தில் வருகிற நேரம் வரையிலும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமக்கிறது போல அவர் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். நீ கோயம்புத்தூர் எப்படி வந்து எனக்கு தெரியல, பிளைட்டா ட்ரெயினா கார்? நீ கார்ல வரல, நானும் கார்ல தான் வந்தேன். ஆனா நான் கார்ல வரல, ஒருவர் என்னை தோளிலே சுமந்து கொண்டு வந்தார். கோயம்புத்தூர் நீங்க வரதுக்குள்ள எத்தனை இடத்துல ரத்த கரைகள் பார்த்திருக்கலாம், எத்தனை இடத்துல பிரச்சனைகள் பார்த்திருக்கலாம். நான் காஞ்சி நீங்க வரதுக்குள்ள என் கார் பாஸ் ஆகும் எத்தனை காயங்கள், எத்தனை ரத்தங்கள் நான் பார்த்திருக்கலாம். ஒரு கேடும் இல்லாம என்னை இந்த மேடையில கொண்டு நிறுத்த காரணம், ஒருவர் என்னை தோளில் மேல் இந்த 70 வயசு வரைக்கும் சுமந்து கொண்டு வருகிறார். அவர் சுமந்து காக்கிற தெய்வம், அவர் பறந்து காக்கிற தெய்வம். அந்த தெய்வத்தை சத்தியத்திலும் ஆத்மாவிலும் ஆராதிக்கணும். நீங்க போகிற ஆவிக்குரிய சபையா? சத்தியம் இருக்குதா? சத்தியத்திலும் ஆத்மாவிலும் ஆராதனை உண்டா? நீங்க போகிற சபை பரிசுத்தம் உள்ள சபையா? பரலோகத்துக்கு வழி நடத்துறாரா? பாவத்தை கண்டித்து உணர்த்துறாரா? ஆமென். நீதியை குறித்து பேசுறாரா? அந்த சபைக்கு தான் நீ போணும். செக்ரட்டரி ஸ்தானத்துக்கோ கஜாஞ்சிக்கோ பொருளாளருக்கோ அல்லங்க மூப்பனாரோ பேரெடுக்க போகதி போவாது. இல்ல அங்க போனவனுக்கு டீச்சர் வேலை கிடைக்கும், மேனேஜர் வேலை கிடைக்கும், பெருக்கிற வேலையாகலும் கிடைக்கும். இங்க அதுவும் கூட வேண்டாம், ஒரு வேலை வேண்டாம். இதயத்தை இயேசுவை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாயிடு, பரலோகத்துக்கு ஆயத்தமாயிடு. அதுக்கு தான் இந்த கூட்டம். ஒரு கூட்டம் மக்கள் உயிர் பெற்று எழும்ப போகுது, ஒரு கூட்டம் மக்கள் தப்பிக்கப்பட போகுது, ஒரு கூட்டம் மக்கள் விடுவிக்கப்பட போகுது. சாத்தானுடைய சேனைகள் இன்னைக்கு அலற போகிற இந்த ராத்திரி, சாத்தானின் கூட்டம் இன்னைக்கு தலை குனிந்து அலற போகிறா. ஆனா இயேசு மணவாளன் ஆர்ப்பரித்து மகிழ போகிற ராத்திரி இந்த
ராத்திரி இயேசு அற்புதங்களை செய்வார், இயேசு அதிசயங்களை செய்வார், இயேசு மனம் திரும்ப செய்வார், இயேசு விடுதலை தருவார், இயேசு நம்மளை ரட்சிப்பார், இயேசு நம்மளை காப்பாற்றுவார். என் பாவம் உங்கள் பாவம் இயேசு மன்னிப்பார். அப்படியானா இவங்களை எல்லாம் ரத்தம் சிந்ததுக்காக பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொண்டு நம்ம பிதாவை பார்த்து இதனால ஒரு ரட்சை இல்லை. அதனால தன்னுடைய ஏக சுதன் என்று பாராம இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு பாதியிலே வந்த கடவுள் அல்ல. இயேசு டிசம்பர் மாசம் 25 பிறந்தார். என் பைபிள் கிடையாது. அவர் பிறந்தது உண்மைதான். ஆனா டிசம்பர் 25 இயேசு பிறந்த மாதிரி பைபிள் இல்ல. இதை கூட்டவும் குறைக்கவும் எனக்கு பிரமாணம் கிடையாது. இதை கூட்டினாலும் குறைத்தாலும் இங்க ராமீன் கூட வரல, என்ன தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸ், அது உங்க ஊர்ல கிறிஸ்துமஸ் விசேஷமான கிறிஸ்துமஸ் போட்டி. கட்ட பாசு ராமீன் சொன்ன, நீங்க ஆறு ஆமீன் சொன்ன, எப்ப ஆறு ஆமீன் சொன்ன, அது கூட சொல்ல மாட்டீங்களா? யாரும் நான் மீசையும் வைக்கல, கொம்பு வைக்கல, சாதாரண ஒரு கிழமை. ஆமீன். எங்கூட வரணும். நீங்க 2 பேர் தான் மீசை வச்சிருக்கிற போல, வேற யாரும் வைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். எத்தனை பேர் இங்க இருக்க எனக்கு தெரியல. இயேசு நல்லவர், இயேசு மாறாதவர். இயேசு 33 கோடி தெய்வங்கள் என்று சொல்லுகிறார்களே, என்னோட பைபிள் சொல்லுகிறது 33 கோடி தெய்வங்களும் மரித்து மாண்டு போன ராட்சசர்கள். அந்த 33 கோடி தெய்வங்கள் மத்தியில் ஒரே ஒரு தெய்வம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழும்பின ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம். இதே பேசி சாகிறதுக்கு நான் தயார், இதே பேசி ஜெயிலுக்கு போவதற்கு நான் தயார், இதே பேசி என்ன சித்திரவாதத்தை சகிக்க நான் தயார். இதை பேசுவதற்காக நான் கர்த்தரை மறுபடியும் எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க கொண்டு வந்திருக்கிறார். அருமனை வாசிகளே, அருமனை மக்களே, குமரி மாவட்டத்தில் இருக்கிற மக்களே, நற்செய்தி இயேசு ஒருவர் தான் உண்மையான தெய்வம். அவருடைய கல்லறை மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மரியா எங்க? அவள் கல்லறையில் இருக்கிறார். ஜோசப் எங்க? கல்லறையில் இருக்கிறார். அப்ப மரியா கூப்பிட்டா வருவாரா? வரமாட்டா. ஜோசப்பை கேட்டா கிடைக்குமோ? கிடைக்காது. அவங்க மனுஷர்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். இன்னும் உங்களுக்கு விவரமா சொல்ல போனா அவங்க 2 பேரும் பரதீசில் இருக்கிறார். அநேகர் சொல்றாங்க அவங்க பரலோகத்துல வேதத்தை எடுத்து படிக்க எனக்கு நேரம் இல்லை. பரலோகத்துக்கு போன ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். மற்றுள்ள எல்லா முற்பிதாக்களும் எல்லா இந்த இடத்தை விட்டு மரித்த பரிசுத்தவான்களும் ஓய்வெடுக்கிற இடம் தான் ரெஸ்ட் ஹவுஸ். என்னது? பரதீஸ். ஆமென். இயேசு கள்ளனை பார்த்து என்ன சொன்னது? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். ஆமென். சொர்க்கத்துக்கு கள்ளன் போவில்லை. டேய் கள்ளா கவனிடா, கள்ளன் சொர்க்கத்துக்கு போவில்லை. நிறைய பேர் அவன் சிலுவையிலே சாகுமதான ரட்சிக்கப்பட்டேன், அவன் ஞானஸ்நானம் எடுத்தாரா, அபிஷேகம் கொடுத்து வந்தாரா, கன்வென்ஷனுக்கு 10 வயசு கொடுத்தாரா, அவன் கன்வென்ஷன் நடക്കുന്ന கோழி கூட்டு இந்த கோழி திருடிட்டு போனான். நீங்க மீட்டிங் வந்தீங்க, அவன் அந்த நேரத்தை பார்த்து கோழி கூட்டுல கோழி திருடுறவன் தான் இந்த கள்ளன். என்ன கண்ணடிச்சு காமிக்கிற? இன்னும் மாத்தில்லையா அந்த சுபாவம்? வாச்சார திருடிட்டா எந்த கர்த்தாவே எந்த குஞ்சு ஆபத்து வருதே. ஐயோ தட்டுமா தரமாட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ எதுக்கடி கலங்குற? அது வாட்ச் வந்து வாட்சுக்க பஞ்சு. வாட்சு கடைக்காரங்களே இங்க வந்திருக்கிறாங்க. லாரி லாரியா வாட்ச் வரப்போகுது. கர்த்தர் செய்வார். ஆமென். நீங்க யாராவது டைம் வருமே இப்படி காமிக்க கூடாது. இப்படி காமிச்சா வேற எங்கேயாவது போயிடுவாங்க, இப்படி காமிச்சா வேற எங்கேயாவது போயிடுவாங்க. டைம் மட்டும்தான் காமிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க கரெக்டா நிறுத்துவேன். அது எப்போன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க சொல்லுங்களேன். நான் சொல்றது நல்ல நல்ல புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ பன்னி ரத்தமோ எந்த புறாக்களின் ரத்தமோ ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கு பிராயச்சித்தம் கொடுக்க முடியாது, மீட்பு கொடுக்க முடியாது, ரட்சை கொடுக்க முடியாது, விடுதல் கொடுக்க முடியாது, பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. அதுக்காக தான் இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். அவர் மனிதனாக இந்த பூமிக்கு பிறக்க வேண்டும். அந்த இயேசு எப்ப இருந்தான்னு யோவான் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. டிசம்பர் 25 பிறந்த குட் ஃப்ரைடே சத்து ஈஸ்டருக்கு உயிரோடு எழும்புற தெய்வத்தை நான் பிரசங்கிக்க வரல. வருஷா வருஷம் பேரு, வருஷா வருஷம் சிலுவை மரணம், வருஷா வருஷம் உயிர்த்தெழுந்த தெய்வத்தை நான் பிரசங்கிக்க வரல. ஒரு தடவை வந்தார், அவர் வாழ்ந்தார், அவர் மரித்தார், 3ஆவது நாள் உயிரோடு எழும்பி இருக்கிறார்.
மகாகவி அவருடைய கவிதையில் எழுதி வைத்திருக்கிறார். ஈசன் ஒருவர் வந்தார், மரித்தன வாழ்ந்தன மரித்தன மூன்றொரு நாள் உயிரோடு எழும்பி சொல்லி மகாகவி எழுதி வச்சிருக்கிற கவிதையில. யார் அந்த ஈசன்? இயேசு கிறிஸ்து. இஸ்லாமியர் சொல்லுகிறான், நாங்கள் ஈசா நபிக்காக காத்திருக்கிறோம். யார் அந்த ஈசா நபி? நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து. யார் அந்த ஈசன்? நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து. யார் அந்த ஈசா நபி? நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து. அவர்களோடு அல்லாம ரட்சைக்கு வழி இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் சொன்னது, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும், என்னிலூடி மட்டும்தான் எங்க போக முடியும்? சொல்லுங்களேன். ஒரு வழியாக கர்த்தர் வந்திருக்கிறார். வழி தெரியாத அந்தர்களாய் குருடராய் நமக்கு வழி காட்டுவதற்காக இயேசு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் தெரியல. நீ ஒரு கல்லற கிறிஸ்தவனாக, ஒரு பண்டிகை கிறிஸ்தவனாக, ஒரு பேர் கிறிஸ்தவனாக இருக்க கூடாது. பரலோகம் போக வேண்டுமான சப்ஜெக்டுக்கு நீ இறங்கல. ஒருவன் ஜலத்தினால பிறக்கணும், ஆவியினால பிறக்கணும். இரண்டாவது பிறவி உனக்கு உண்டு. மறுபடி இரண்டாவது நிக்கோதேமியை கேட்கிற, எப்படியான் இவ்வளவு பெரிய மனுஷன் எருமக்கடமாக இருக்கிற, இன்னும் அம்மா வயிற்றுக்கு போய் வர முடியுமா? அம்மா வயிறு பையூர், நீ பிறந்த ஊரு பொய்யூர், போக வேண்டிய ஊரு மெய்யூர். வேணுமா கோயம்புத்தூர்ல கொண்டு அடிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருந்த ஊர் என்ன ஊரு? பையூர். வந்த ஊரு பொய்யூர், போகிற ஊரு மெய்யூர். மெய்யூருக்கு போதுக்கு ஒரே ஒரு வழி, மொட்டை அடிச்சாலோ காவடி எடுத்தாலோ, ஆமீன், எந்த விதமான யாகம் நடத்தியோ கர்மம் நடத்தியோ சொர்க்கத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவராலே அன்றி எனக்கு சொர்க்கத்தில் போக வேற வழி இல்லை. இன்னைக்கு இப்படி சத்தியங்களை பேசுற ஊழியக்காரங்களுக்கு கிடைக்காது. மகளே, சுமப்பு சாரி கட்டி இருக்கிறவளே, அதுல ரோஜா பூ இருக்கிறவளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இங்க பார்த்து மக்களே, உன்னோட லவ் சக்சஸ் ஆகுது. அதே லவ் தான் உனக்கு இத பிள்ளை உருப்படி ஆகுமா? அங்க 10 பேர் லவ் பண்ற பிள்ளைகள் இருப்பான். பேரு சொல்லல, பேரு சொன்னா தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். கர்த்தர் பேசுகிறார் மகளே, கர்த்தர் பேசுகிறார். தைரியமாயிரு. இவனையெல்லாம் சாட்டையார் அடிக்கணும், சாட்டையார் அடிக்கணும். சத்தியம் பேசுறது கால்கள் இல்ல. சத்தியத்தை மறுவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த சமுதாயமோ, எந்த சமுதாய குருக்களோ, எந்த சாமியோ, எந்த பூசாரியோ, எந்த போப்போ, எந்த ஆண்டவரோ, எந்த பாஸ்டரோ இன்னும் மனுகுலத்துக்காக சிலுவையில் மரிக்கவில்லை. ஆமென். சிலுவையில் மரித்த ஒரே ஒருவர் என் இயேசு மாத்திரம். தலைக்கு மேலே கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சிலுவையில் மரித்த ஒரே ஒரு தெய்வம் என் இயேசு மாத்திரம். ஒரே ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் என் இயேசு மாத்திரம். ஆமென். அவர் ஜாதி பார்க்க மாட்டேன், கோத்திரம் பார்க்க மாட்டேன், அழகு பார்க்க மாட்டேன், நகையிட்டு வராரா, கார்ல வராரா, நடந்து வராரா, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸில் வராரா, பட்டு கட்டி வராரா பார்க்க மாட்டேன். உன் இதயத்தை பார்க்கிறா. அந்த பையன் காமாட்சிக்கு இதயத்தை கொடுத்துட்டு அவன் இன்னைக்கு இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு இதயம் கிடையாது, எங்கேயோ அடமானம் வச்சிருக்கிறான். இன்னைக்கு 3ஆம் நாள் ராத்திரி கூட்டத்துக்கு பணம் இல்லைங்க, என்கிட்ட வா, எவ்வளோ வேணுமா கட்டி நான் உனக்கு அந்த இதயத்தை எடுத்து தரேன். ஆனால் 5 வயசு உனக்கு நான் தரமாட்டேன். ஆமென். நீ லவ் பண்ணி யாருக்கோ என்ன கேட்காம கொண்டு கொடுத்த நான் மூட்டு தரணும், நீயே மூட்டுக்கோ. தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லை. ஆமென். பல காமாட்சிகள் ரோட்ல இருந்து கேட்பாங்க, கொடுக்காது, இயேசுவுக்கு கொடு, இயேசுவுக்கு கொடு. இயேசுவை அன்போடு இதயத்தில் வரவேற்றுக்கொள். இயேசுவுக்கு தங்கதுக்கு இடம் கொடு. என்னோடு வாழட்டும் இயேசு, என்னோடு பேசட்டும் இயேசு, என்னோடு நடந்து வரட்டும் இயேசு, என்னை வாழ வைக்கட்டும் இயேசு, எனக்கு வாழ்வு தரட்டும் இயேசு. அவர் ஒருவர் மட்டும்தான் வாழ்வை கொடுக்கிற தெய்வம். அவர் ஒருவர் மட்டும்தான் வாழ்வை கொடுக்கிற தெய்வம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? வேகமாக பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர்களை அக்கினி சூழலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். மக்களை மேல் வசனத்தை கூட படிங்க. 2 வசனம். மனுஷகுமாரன் தன்னுடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூழலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். என்ன உண்டாயிருக்கும்? அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது எந்த இடத்துல தான் அழுகையும் பற்கடிப்பும் உண்டு? நரகத்தில். எங்கே உண்டு? புரியலையா? அழுகையும் பற்கடிப்பு எங்கதாயா உண்டு? சொல்லுங்க. நரகத்துல. எத்தனை பேர் போக ஆயத்தமா இருக்கிறீங்க? அங்க என்ன உண்டு? என்ன உண்டு? அழுகையும் பற்கடிப்பும் உண்டு. வேகமா போகணும். அதனுடைய 8ஆம் அதிகாரத்துல
12வது வசனம் என்ன சொல்றது பாருங்க. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். எங்க தள்ளப்படுவார்கள்? புறம்பான இருளில். புறம்பான ராஜ்யத்தின் புத்திரர். இந்த ராஜ்யத்தின் புத்திரர் இந்த ராஜ்யத்திலே சண்டை போட்டு ஜாதி சொல்லி கலவாரம் பண்ணி சபையை இடித்து ஊழியக்காரனை அடித்து சபையை தாறுமாறாக்கி பரிசுத்தங்களை உண்டாக்குற இந்த உலகத்தான் அவனை எங்க விடுறாரா? படிமக்களை சீக்கிரம். புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்களிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 13:50 படிச்சு பாருங்க. மத்தேயு 13. அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அவர்களை என்ன போடுவார்கள்? அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்களிப்பும் உண்டாயிருக்கும். நான் மறுபடியும் கைகூப்பி சொல்றேன், இந்த இடத்துக்கு போகிறதுக்காக நான் இங்க வரல. இந்த இடத்துக்கு ஒரு ஆளை அனுப்பதுக்காக இந்த ஸ்டேஜ், இந்த கிரவுண்ட், இந்த மீட்டிங் இங்க அரேஞ்ச்மெண்ட் ஆகல. பாஸ்டர் கொஞ்சம் முன்னே சொன்னேன், ஒருத்தர் நரகத்துக்கு போக கூடாது, எல்லாரும் மீட்கப்படணும். இதுதான் நல்ல உள்ளம். நான் என் குடும்பம் மட்டும் சொர்க்கத்தில் போனா போதுமா? இல்ல, இங்க இருக்கிற அத்தனை மக்களும் சொர்க்கத்துக்கு வரணும். நீங்க எல்லாம் சொர்க்கத்தின் பங்காளிகளை மாறணும். பரலோக ராஜ்யத்தின் குடி உரிமை உங்களுக்கு வேணும். பரலோக ராஜ்யத்தின் சீட்டு உங்களுக்கு வேணும். பரலோக ராஜ்யத்தின் டிக்கெட் உங்களுக்கு வேணும். பரலோகத்துக்குரிய வாழ்க்கை நீங்க வாழணும். பரிசுத்தமான ஜீவியம், உண்மையான ஜீவியம், வேத தியானம், ஜெபம், உண்மை, தியாகம், கொடுக்கிறது, உழைக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது, பரிசுத்தமாக ஜீவிக்கிறது, அந்நிய பாஷை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கணும், நினைக்கணும், செய்யணும். இல்லாதவனுக்கு தான். மறுபடியும் படி மக்களை 50ஆம் வசனம். அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். வெளிப்படுத்தலுக்கு வேகமா வாங்க, பிரசங்கிக்க நேரம் இல்லாதனால இப்படி போறேன். குறிச்செடுத்துக்கொள்ளுங்க. 20 வெளிப்படுத்தல் 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசிகளுமாகிய கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டார். அங்கே அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். சதா காலம். நான் சொல்ற தமிழ் எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை காலம்? சதா காலம். எத்தனை காலம்? சதா. எங்க வாழுவாங்க? எங்க இருப்பாங்க? அக்கினியும் கந்தகமும் எரியிற கடல். ஆமென், ஆமென். சத்து போனா போதும் பாஸ்டர், முடிஞ்சிச்சு. செத்து போன உடனே கர்த்தருக்கு சொல்ற 3ஆம் நாள் ஒரு கூட்டம். அங்க எல்லாம் வந்து பால் ஊத்துறேன்னு சொல்லுவாங்க. அந்த பால் சாகிறதுக்கு ஒரு வாரம் முன்னே கொடுத்துருந்தா அது 10 நாள் உயிரோடு இருந்திருப்பேன். சிலது கஞ்சி கொடுக்க மாட்டேன், சத்த பிற்பாடு அரிசி எடுத்து என்ன பண்ணுவான்? அப்ப சிலிண்டரோட கொடுத்து விட வேண்டியதானே, குக்கரு கூட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே. பச்சை அரிசி அது வாயில போட்ட என்ன பண்ணும்? காய் வாங்குறதுக்கு 1 ரூபாய் நாணயம் இங்கே 1 ரூபாய் நாணயம் இங்கே வச்சு அனுப்புறா படும்பாவீங்க. 1 ரூபாய்க்கு எங்கடா காய் கிடைக்கும்? இது ஜோக்கு மாதிரி உங்களுக்கு தெரியுதா? நம்ம நாட்டில் நடக்குதா? சொல்லுங்களேன், நம்ம நாட்டில் நடக்குதா? நீங்க பார்த்திருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஒப்பாரி போட வருவாங்க. அந்த ஒப்பாரி போடுவரை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன், தமாஷாதான் இருக்கு. அவங்களுக்கும் மரித்த வீட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்க கூலிக்கு மாறடிக்கிறவங்க, கூலி கொடுத்து வர வைத்திருக்கிறார். ஆனா பரிசுத்தவான் வீட்டிலே மரணம் நடந்தால் ஆடலும் பாடவும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் சாட்சியமும் முன்மாதிரியாக வாழ்ந்த வாழ்க்கையை குறித்தும் அவர் செய்த ஊழியங்களை குறித்தும் அவர் வந்த பாதைகளை குறித்தும் அவர் செய்த நன்மையான கிரியைகளை குறித்தும் ஆட்களுக்கு அங்க பேசுறதுக்கு நேரமே கிடைக்காது. அந்த அளவுக்கு கூட்டம் கூட்டமாக பேசுவதற்கு வருவாராக. இங்க எத்தனையோ வருஷங்களுக்கு முன்ன நம்முடைய தாத்தா மரித்தது, அதுக்கப்புறம் இன்னொரு தாத்தா மரித்தது. இன்றும் தாத்தா மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 77 ஆண்டுகள் ஆகியும் மரித்து போன தாத்தாமார் 2 பேரும் இங்க பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். மரித்தும் பேசுகிறார்கள். ஏன்? அவங்க கிறிஸ்துவோடு சஞ்சரித்தவர்கள், கிறிஸ்துவின் சத்தியத்திலே காணப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் சத்தியத்துக்காக தியாகிகள், கிறிஸ்துவின் சத்தியத்துக்காக ரத்தம் சிந்தப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் சத்தியத்துக்காக பாட அனுபவித்து பட்டினி கடந்த துன்பங்கள் அனுபவித்தவர்கள், கல்லேறு வாங்கினவர்கள். ஆபிரகாமின் மடியில இப்ப காலாட்டி மகிழ்ந்ததை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க?
நிறைய குடும்பங்களில் நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 38-40 வருஷமா இந்த ஊழியத்தினுடைய அனுபவம் இருக்குது. அனுபவம் இல்லாம ஊழியத்துக்கு வர நான் ஒரு சன்னியாசி இல்லை, நான் ஒரு மிஷனரி இல்லை, சபை போதகரா இருக்கிறா. சபை எப்படி உருவாக்குறது, சபை எப்படி கட்டுகிறது, சபையில் என்னென்ன பார்ட்டிங் இருக்குது, எப்படி எல்லாம் மோதும், எப்ப சுனாமி சபைக்குள்ள வரும் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. சபைக்குள்ள திடீர்னு போம்பு வெடிக்கும். பாகிஸ்தான் அங்க இருப்பான் சபைக்குள்ள. ஆனா ஒரு ஆயுதம் உனக்கு பலிக்காது, ஒரு சொல்லு உனக்கு பலிக்காது. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உன்னை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. உறங்காமலும் தூங்காமலும் காக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம். வலது கை இருந்தா உயர்த்துங்க, ஆமீன் சொல்லுங்க. ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. மக்களை வேகமா வாங்க செல்லம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க. 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்றது பாருங்க. 20:10 வெளிப்படுத்தல் 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும், மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஆயிருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தவுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். 2 பார்ட்டி அங்க போகுது. யாரு சொல்லுங்க பாப்போம். ஒன்னு, கொஞ்சம் உங்க பைபிளை பாருங்களேன். ஒன்னு மோசம் போக்கின பிசாசானவன். மக்களே, யார் 2 பார்ட்டி? மோசம் போக்கின பிசாசானவன். கரெக்டா சொல்லு, மைக்கிலே சொல்லு. பிசாசானவன், மோசம் போக்கின பிசாசானவன், மோசம் போக்குற பிசாசானவன். அடுத்தது மிருகமும் கள்ள தீர்க்கதரிசி. 3 பேர் போறாங்கல்ல, மிருகமும் போறாங்க. அடுத்தது கள்ள தீர்க்கதரிசி. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு பிரசங்கத்தை போறேன். பாஸ்டர் கொஞ்சம் வாங்க. நீங்க அந்த 2 சபைக்கும் போதகரா? அது என்ன, எந்த சபை அந்த இடம்? திருவரம்பு சபை. இது அருமனை சபை. இந்த 2 சபைக்கும் இவர் தான் தீர்க்கதரிசி. ஆமென். ஒரு தெருவாமைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமென். இந்த 2 சபைக்கும் இவர் தான் தீர்க்கதரிசி. இவர் விட்ட வார்த்தையை எடுக்கிறதுக்கு அங்க ஒரு எலும்பு இருக்குது. இவங்க 2 பேரு தான் உங்க சபைக்கு தீர்க்கதரிசி. இவர்கள் தான் உங்க ஆத்துமாக்களை குறித்து கரசனை உள்ளவர். யாரு? இந்த 2 சபைக்கு வரவங்களை நான் சொல்றேன். இவங்களுடைய சபைக்கு வருகிற 2 சபைக்கு ஒரு ஆத்துமாக்களை குறித்து கரசனை இவங்களுக்கு தான். இவங்க உக்கிரானக்காரர். கணக்கே கேட்பார் ஒரு நாள் கத்து. கணக்கு போட்டு பதில் சொல்ல நாள் வரப்போகுது. ஆமென். அப்பொழுது இங்கே கொடுக்கப்பட்ட மக்களும் அங்கே கொடுக்கப்பட்ட மக்களுக்கும் இவர்கள் கணக்கொப்புவிக்க வேண்டும். ஆமென். கணக்கொப்புவிக்க வேண்டும். இவர்களை பரலோகம் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு இவர்கள் கையில் இருக்குது. இவர்கள் கள்ள தீர்க்க தரிசனம் பேச மாட்டார். உட்காருங்க பாஸ்டர். வாட செல்லும். எங்க இருக்கிறேன்னு சொன்ன? திருப்பூர். யாருக்காவது பென்னியன் வேணுமா? என்னடா திருப்பூர் பென்னியன் வேணுமான்னு கேட்கிறேன். தம்பியோட நம்பர் வாங்கிக்கோ, அங்க போய் காசு கொடுத்து வாங்கிக்கோ. என்ன, அவரை போய் தாடியில பிடிச்சு தூங்காது, பாவம். ஆமென், ஆமென். உங்களுக்கு எத்தனை சபை? 2 சபை. எவ்வளவு ஜனங்கள்? கல்யாணம் கழிச்சிட்டியா, சன்னியாசி இருக்கிறியா? கழிச்சிட்டேன். நீங்க 2 பேரும் தான் உங்க சபைக்கு தீர்க்கதரிசி. நீங்க தான் முழங்கால் படியிட்டு அந்த பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று கதறி அவங்களோட நன்மை தின்மைகளை கண்டுபிடித்து அவங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டிய பொறுப்பு கர்த்தரின் தலைமையில் வைத்திருக்கிறார். உன்னே தான் கர்த்தர் திருப்பூரில் கணக்கு கேட்பார். நீ தான் கணக்கு ஒப்புவிக்கணும். அடுத்த மந்தையில் ஆடு அல்ல, உன் மந்தையில ஆடு. உன்னை நம்பி தன்னை ஆடு. நீ மேய்க்க வேண்டிய ஆடு. உன் மேய்ச்சலில் மேய்கிற ஆடுக்கு நீ தான் பொறுப்பு. அதில் நொண்டி ஆடி இருக்கும், கரவல் ஆடி இருக்கும், குட்டி ஆடி இருக்கும். எல்லாத்தையும் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு உங்க பொறுப்பு தான். அப்படியே கொண்டு அப்பா மடியிலே கொடுக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது. அது விட்டு விடக்கூடாது. ஆமீன் சொல்றீங்களா? ஒரு கைதட்டு தட்டலாமா? திருப்பூருக்கு நல்ல கைதட்டு தட்டுங்க. உட்கார செல்லாம், உட்காருங்க. கோயம்புத்தூருக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை, உனக்கு பேச தேவையும் கிடையாது. நீ கரெக்டா கோயம்புத்தூர் மொத்தம் பிடிக்கிற நான் கேள்விப்பட்டு தான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல கிருபையை கொடுத்திருக்கிறார். கிருபைக்காய் ஸ்தோத்திரம்.
ஆமென். வரங்களுக்காக ஸ்தோத்திரம், அழைப்புக்காக ஸ்தோத்திரம், நடத்துகிற நடத்துதலுக்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுவோமா? அவருடைய மகிமையான கிரியைகளுக்காக செயலுக்காக ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற அண்ணன்மார் தம்பிமார், எனக்கு மூத்தவங்கள் பெரியவங்களுக்கு நான் சொல்றேன், உங்க சபைக்கு நீங்க தான் தீர்க்கதரிசி. இன்னும் வேற வழிய ஒருத்தனை கொண்டு வர கூடாது. அவன் கள்ளனும் கொள்ளக்காரனும் ஆடை திருட வருகிறார். ஹalleluya ஜீசஸ், ஹalleluya. ஒரு பாஸ்டர் எங்களோட சபையில ஒரு வீட்டிலே வந்து சொன்னாங்க, சிஸ்டர் ஒரு 6 வருஷம் முன்னே உங்க வீட்டுக்கு நான் வந்தேன், அன்னைக்கு கொடுத்தா பாரு ஒரு குருமா, அந்த குருமாவோட டேஸ்ட் இன்னைக்கும் வாயில் இருக்குது. இந்த கள்ளனை வீட்டில் ஏற்றக்கூடாது. எத்தனை வருஷத்துக்கு பிற்பாடு குருமாவோட டேஸ்ட் வாயில் இருக்குது? 6 வருஷம். அவன் பொண்டாட்டி சூப்பர் குருமா தினமும் படைச்சவன் வாயில் ஊத்துறான். ஒரு நாள் அந்த பெண்ணை பார்த்து, நீ கொடுத்த குருமா சூப்பரா இருந்தடி, அதனால தாடி இவ்வளவு பெலனா இருக்குது இந்த கழுதை, ஒரு நாள சொல்லி இருக்கிறாரா? எவனோ ஒருத்தன் பொண்டாட்டி 6 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த குருமா நாக்கிலே இருக்குதா, தொலைச்சிடுவேன். அவன் இன்னொரு வீட்டுக்கு போன, சிஸ்டர் நானும் இத்தனை வருஷம், எனக்கு 53 வருஷம் வயசாச்சு, இப்போ என் பொண்டாட்டியின் ரசம் செய்யறான், ஆனா நீங்க கொடுத்தா பாரு ரசம், ஐயோ அந்த வாசனை இன்னும் மூக்கை தொலைக்குது. ரசத்தினோட வாசனை எங்க மூக்கை தொலைப்பாரு? எனக்கு பிரியாணி வாசனை தொலைக்கலாம். இந்த கள்ளனை வீட்டில் ஏத்தலாமா? குருமாய்க்கு வராம, உன்னுடைய ஆத்மாவுக்காக வரல, ரசத்துக்காக வராம, உன்னுடைய ஆத்மாவுக்கு கரசனையா வரல. அவன் உனக்காக தரப்பி நிற்கல. சத்தியம் சத்தியமாய் பேசுற, அவன் உனக்காக தரப்பி நிற்கல. அவனுக்கு உத்தரவாதத்தும் இல்ல. அவன் உன்னை அவன் கையில கொடுக்கல. ஆண்டவர் அவன் உனக்கு மேய்ப்பன் அல்ல, அவன் உனக்கு தீர்க்கதரிசி அல்ல. அவன் கள்ளனும் கொள்ளக்காரனும் கொள்ளை அடிக்க வந்திருக்கிறான். கண்ணீரோடு ஜெபிக்கிற பாஸ்டருக்கு பால் இல்லாத கருப்பு காப்பி, அந்த தீர்க்கதரிசி வந்தா பால் நகத்து நாட்டுக்கோழி முட்டை போட்டு அடிச்சு கொடுக்கிறான். அனுபவம் உண்டா மக்களே? கொஞ்சம் கூட வரீங்களா? பயப்படாத, இன்னைக்கு முடிஞ்சிச்சு, நாளைக்கு யாரும் வரமாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போட்டோ காட்சி தேவையில்லாத எல்லாம் கட் பண்ணிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையிலே பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஊழியக்காரனுக்கு கருப்பு காப்பி. அந்த வழியா வராங்க பாருங்க, அவனுக்கு பசுவும் பால், நம்ம வீட்டில் கறந்த பால், நம்ம வீட்டில் இட்ட கோழி முட்டை அடிச்சு சுடிச்சட குடிங்க பாஸ்டர். இவனுக்கு மசில் ஏறுது, கொழுப்பு ஏறுது, இவன் அடங்கி கிடக்க மாட்டான். இவன் அடங்கா பிராடி. உன் பாஸ்டருக்கு கொடு, அவர் உனக்காக தெரப்பி நிற்கிறவரா. அவர் பலனா இருந்தா தான் உனக்கு பலன், அவர் சுகமா இருந்தா தான் உனக்கு சுகம், அவர் ஆரோக்கியமா இருந்தா தான் உனக்கு ஆரோக்கியம். ஊழியக்காரனை கவனி, ஊழியக்காரனை கனம் பண்ணு, ஊழியக்காரனுக்காக ஜெபி. இயேசு சொன்னார், மரிக்கிறதுக்கு முன்னே மெய்ப்பனை வெட்டுவேன், அப்ப ஆடுகள் சிதறண்டு போய்விடும். சீஷனுக்கு புரியல யார் அந்த மெய்ப்பன். மறுபடியும் இயேசு சொல்லுகிறான், மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறண்டு போய்விடும். யார் அந்த மெய்ப்பன்? இந்த இயேசு கிறிஸ்து தான். அடுத்த சில வினாடிகளுக்குள்ள அவர் சிலுவையில் அறைந்த பொழுது 12 சீஷர்கள் ஓடி போனாங்க, சிதறி போனாங்க. ஆமீன் சொல்லுவோமா? ஓடி போனார்கள், சிதறி போனார்கள், அறைக்குள்ள போய் கதகை சாத்தி ஒளிந்து கிடந்தார்கள். அவர் சொன்ன மெய்ப்பனை வெட்டுவேன். அப்படிதான் சபை மக்கள் உங்கள் போதகருக்காக ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஆகலும் ஜெபிக்கணும். ஒரு உண்மையான ஊழியக்காரன் தனக்காக ஜெபிக்க அவருக்கு நேரம் இருக்காது. உண்மையான ஊழியக்காரனுக்கு ஜெபிக்கிறதுக்கு என்ன இருக்காது? நேரம் இருக்காது. அவங்க உங்களுக்காக தான் ஜெபிப்போம். ஒன்னு முடிக்குமா அங்க ஒரு போன் வரும், இன்னொரு போன் வரும். ஒரு அம்மா ஒரு பாஸ்டருக்கு, பாஸ்டர் பையன் இப்ப 10th போயிருக்கிறான், அதுக்கு ஒரு நாள் உபவாசம். பொண்ணு +2 போயிருக்கிற, ஒரு நாள் உபவாசம். பையன் இப்ப துபாய் போனோம், பாஸ்போர்ட் வேணும், அதுக்கு ஒரு நாள் உபவாசம். பாஸ்டர் பசு வாங்கி இருக்கிற 7 மாசம் சனை, அது நல்ல குட்டி, அது கண்ணு பெண்ணு, அந்த பசுக்கிடாவா, பசுக்குட்டி தான் போடணும், அதுக்கு ஒரு நாள் உபவாசம். இப்படி இவ்வளவு 30 நாளைக்கு பாஸ்டருக்கு லிஸ்ட் கொடுத்தா இவருக்கு கதி என்ன? நான் சொல்ற தமிழ் விளங்க இல்லையா? ஒவ்வொரு விஷயத்துக்கு அப்ப அதுக்கு வேற போன் வந்துட்டு இருக்குது, வேற போன் வந்துட்டு இருக்குது. நீ தின்னுக்கிட்டு எருமக்கடா மாதிரி கொளுத்து நீரான மாதிரி துடித்து வீட்டுக்குள்ள படுத்து கிடந்து டிவி பாக்குற பாஸ்டர் பாஸ்டிங், அவர் சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. அவர் பலனா இருந்தா தான் உனக்கு பாதுகாப்பு. ஆமே, அவர் பலனா இருந்தா தான் உனக்கு பாதுகாப்பு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் பலனா இருந்தா தான் உனக்கு பாதுகாப்பு. அவர் தான் உத்தரவாதத்தம் உள்ளவர். அவர் தான் உன்னை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு விட வேண்டியது. நான் கடந்த வாட்டியும் வந்து சொன்ன இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸுக்கும் மறுபடியும் சொல்றேன், தேவன் நம்ம கையில் ஏற்படுத்தி இருக்கிற தெய்வ சபா ஒரு ஃபேக்டரியாக நீங்க யூஸ் பண்ணணும்.
ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அண்ணே மலையாளம் தமிழ் தெரியுதா அண்ணே? கொஞ்சமா தெரியுதா? ஓகே. கர்த்தருக்கு இங்க வந்துடுறீங்களா? முன்னாடி இங்கே உட்காருறீங்களா? இங்க பாருங்க, நோ ப்ராப்ளம். இங்க வா. இது உங்களுதான் ஒத்து வரல. ஓகே, அங்கே இருங்க. ஃபேன் ஒத்து. எனக்கு ஃபேன் இல்லாம நான் துடிக்கிறேன். கொஞ்சம் இப்படி திருப்பி நான் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்னத்துக்கு ஃபேனு? ஆஹா, எனக்கு திருப்பி வை. இதெல்லாம் சொன்னா தானே நம்மளும் பொழைக்க முடியும். இதெல்லாம் கத்துக்கிட்டு கோயம்புத்தூருக்கு போ. என்னங்க ஏமாத்திடுவாங்க. அவங்க சுகசா கால் மேல வச்சு ஃபேன் காத்துருங்க. நான் கத்தி துடிக்கிறேங்க. என் ரத்தமெல்லாம் தண்ணியா போகுது. சூடு சொரணம் இல்லாம. ஐயோ, ஒரு சிஸ்டர் என்னை முறைக்கிறாங்க. விட்டு அடிப்பா போறது. நீ அடிச்சா எனக்கு ஒன்றும் ஆகாது. ஆமே, என்னடா இவன் இப்படி எல்லாம் கிறுக்கனா பேசுறேன்? கிறுக்கன் இல்லை, தெளிவோட தான் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு இப்ப நல்லா இருக்குது. நான் இன்னும் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படின்னா நம்முடைய சபை இங்க இருக்கிற அத்தனை பாஸ்டர்ஸ்க்கு நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு தெய்வம் கொடுத்திருக்கிற சபை ஒரு ஃபேக்டரி. ஃபேக்டரின்னு சொன்னா ஃபேக்டரியிலே தயார் பண்ற பொருட்கள் என்ன ஆக வேண்டும்? ஏற்றுமதி செய்ய வேண்டும். ஏற்றுமதி இல்லாத ஃபேக்டரி இழுத்து மூடும். ஏற்றுமதி இல்லாத ஃபேக்டரி சீல் போடும். ஏற்றுமதி இல்லாத ஃபேக்டரி ஆமீன் நஷ்டப்பட்டு போய்விடும். அது பிழைக்காது. தொழிலாளிகளுக்கு வேலை கொடுக்க முடியாது. ஆனா நம்முடைய சபையிலே அனுதினமும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி பரலோகத்துக்கு ஆத்துமாக்களை ஏற்றுமதி செய்கிற ஃபேக்டரியாக நம்ம மாத்தணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கோயம்புத்தூர்ல நிறைய ஃபேக்டரி உண்டு மக்களே. ஆனா உங்க சபை சொர்க்கத்துக்கு ஆத்துமாக்களை ஏற்றுமதி செய்கிற சபையாக மாறணும். திருப்பூரில் நிறைய சபை உண்டு மக்களே. உன்னுடைய சபை ஆத்துமாக்களை சொர்க்கத்துக்கு ஏற்றுமதி செய்கிற சபையா மாறணும். ஆத்துமாக்களுக்காக ரத்தம் சிந்தணும். ஆத்துமாவுக்காக முழங்கால் தேய வைக்கணும். ஆத்துமாவுக்காக கண் விழிக்கணும். ஆத்துமாவுக்காக பாடுபடணும். ஆமென். இந்த சபைக்கு வந்த பின்ன ஒவ்வொன்றும் கவனிக்கிறேன். இதோட டிசிப்ளின். இங்க இத்தனை பேருக்கு சாப்பாடு சப்ளை ஒரு சத்தமே இல்லை. பாஸ்டர் என் கூட தான் இருப்பான். அதே போடு இதே போடு அவர் எதுவுமே பேசுறது இல்லை. எல்லாம் நேர்த்தியா நடக்குது. பிள்ளைகளை சின்ன குழந்தை முதல் கொண்டு பெரியவங்களை ஸ்டேஜில் ஏற்றி பயன்படுத்துறாங்க. இதை ஒரு புத்தி உள்ள ஊழியக்காரன் செய்யறது. சில சபைக்கு போனா ஆதி அவன்தான், அந்த அவன்தான், கடைசி பார்த்தா அவனும் சுவரும் கட்டடம் மட்டும்தான் இருப்பான். இப்படி பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துற சபைகள் எல்லாம் ஓங்கி வளர ஆரம்பிக்கும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட், இருக்கிற கிருபை. இதே போன்ற மேடையில சின்ன பொடிங்க வந்து மைக் எடுத்து இத்தனை பேருக்கு முன்பாக பேசுற சொன்னா பாடுற சொன்னா அது லேசான காரியம் அல்ல. உன்னை வென்று ஜெயிக்கிற அநேக பத்மா முதலியார்கள், அநேக ஆமீன் பெரிய பாடகிகள், அநேக பெரிய பெரிய சிங்கர்ஸ், அநேக வர்ஷிப் லீடர்ஸ் தான் இந்த வருங்காலத்துக்காக இப்ப மேடையில் ஏறி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அவரை தயார் பண்ணக்கூடிய நல்ல புத்தி இந்த மனுஷனுக்கு தெய்வம் கொடுத்ததுக்கு ஒரு கரம் தட்டு தட்டலாமா? இப்படிதான் சபையை வளர்க்கணும். சில சபையிலே பெண்கள் அமைதியா இருக்கணும். அந்த சபை உருப்படி ஆகாது. அந்த சபை வளராது. ஒரு முக்கியமான செய்தி, 5 பைசா செலவில்லாம இமயம் முதல் குமரி வரைக்கும் ஒரு நொடி நேரத்துக்குள்ள சப்ளை பண்ணுங்க. உங்களால தான் முடியும். இருக்கிற பாருங்க, மீசை வச்சு தொப்ப வச்சு ஆம்பளைங்க. நான் ஒரு ஆம்பளை பிறந்த கோபம் வெக்கப்படுறேன். எனக்கிட்ட சொன்னா நான் சோம்பேறி போய் தின்னுட்டு தூங்கிடுவேன். உங்களுக்கு சத்தியம் சொல்லி தான் சொல்லுவேன். கோயம்புத்தூர்ல போய் சொல்லக்கூடாது. தலையில வச்சு சத்தியம் பண்ணு, யாருக்கும் சொல்லு. இவள் 1000 சத்தியம் பண்ணிட்டு நாளைக்கு கார்ல, இன்னைக்கு கிளம்புறியா நாளைக்கு கிளம்புறியா? நாளைக்கு கிளம்புறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போய் அங்க போன அத்தான் உங்களுக்கு தெரியுமாத்தான் கொண்டுடுவேன். இவங்களால தூங்க முடியாது. இவங்களோட குலம் அப்படி, இவங்களோட பிளட் அப்படி. யாருக்குமே சொல்லக்கூடிய சத்தியம் வாங்கிதான். அத்தான் உங்க தலையில கை வச்சு நான் சத்தியம் பண்றேன். நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அதான் நான் 3 பிள்ளைகள் மேல் கை வச்சு நான் சத்தியம் பண்றேன். என் பிள்ளைகளான நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். இவளை நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ள இவளை செய்தி அனுப்ப ஆரம்பிச்சிடுவான். என்ன பஞ்சாயத்தா? அது உங்க ஊர்ல, எங்களுக்கு பஞ்சாயத்து கிடையாது. உலகம் முழுவதும் அதுக்கு இன்னொரு செல்ல பேர் வத்தி வைக்கிற கேஸ். ஆமென். இருக்கிறா பாருங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தான் இருப்பான். போய் இயேசுவே சொல்ல மாட்டான். இங்க கூட பாருங்க, நீங்க தான் மொத்தத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறான். நாங்க அந்த மூலையில கொசு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். வெக்கக்கேடா இருக்குது. நான் இன்னைக்கு ஜெபிக்க போறேன். இந்த ஊர்ல ஆம்பளைங்க பிறக்கிறதுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஆமென். ஹல்லேலூயா. எங்க போனாலும் மகளிர் சங்கம் நீங்க தான், தலைவி நீங்க தான், செக்ரட்டரி நீங்க தான். அப்படியே சேலை எடுத்து மேல குத்தி ஆம்பளை பார்த்து சொல்ற, டேய் மரியாதை அவ்வளவுதான். நான் தான் இந்த வாட்டி செலக்ஷன் ஆயிருக்கிறேன். எங்களுடைய யூத்ல நான் தான் செக்ரட்டரி. எங்கள் பெண்கள், அதுக்கு என்ன பேருவா? பெண்களோட கூட்டத்துக்கு என்ன சொல்லுவாங்க? பெண்கள் ஐக்கியத்துக்கு நான் சபையில் அல்ல, வெளியில் போனேன். குழு
അനുഭവപ്പെട്ട ആളുതാ. കുളു തലവി, കുളു സെക്രട്ടറി, കുളുവിന്റെ പൊരുളാളർ മാപ്പിള നടുങ്ങിട്ട് ഉட்கார்ந்துட்டு അവൾ തയ്യാറാകുമ്പോഴേ ഇവനുக்கு നെഞ്ചിലെ കൈ വെച്ചിടുവാൻ. கெட்டின புருஷனுக்கு நேர விரல் சூண்ட உனக்கு அனுமதி கிடையாது. கெட்டின புருஷனை கிராஸ் பண்ணி கேள்வி கேட்க உனக்கு ரூல்ஸ் கிடையாது. கெட்டின புருஷன் தான் உனக்கு தலை. அவன் இல்லாவிட்டா நீ முண்டம், ஒன்றுக்கும் யூஸ் ஆகாத முண்டம். தலை இருந்தா தான் வேலை நடக்கும். புருஷனை தலையாக நினைக்கணும், தலையாக மானிக்கணும். ஆபிரகாமின் மனைவியை போல் ஆண்டவனேன்னு கூப்பிடணும். பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, அவன் தலைமையில ஏறி உட்கார்ந்துடுவான். ரெண்டு நறுக்குன்னு பேசினா தான் இவன் அடங்குவான் பாஸ்டர். அப்ப அவனும் உனக்கு கிறுக்குன்னு ரெண்டு போட்டா தான் நீ அடங்குவான். ஒரு புருஷனுக்கு மனைவிக்கு அடி நடக்குது. அவளை சொன்ன, இதை பாருங்க, இந்த மாதிரி என் உடம்பிலே கை வைத்தா நடக்கிறதே வேறு. அவன் போட்டு பலாப்பலான்னு ரெண்டு கொடுத்துட்டேன். உடனே சொன்னேன், இந்த காலை தான் தூக்கிய மேல் மகனை போட்ட காலை முடிச்சுட்டு உடனே 8 4 உத கொடுத்துட்டேன். நல்ல புருஷன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் முடி கிடி ஏதாவது நீ தொட்டு சுத்தின மகனே, உடனே குடுமையை பிடிச்சு பம்பர மாதிரி சுத்த ஆரம்பித்தது. பம்பரமா சுத்தது குடுமையை பிடிச்சிட்டு. எங்க அப்பா அம்மாக்கு அதை சொன்னேன், கொண்டுடு வச்சேன். உங்க அப்பா நடின்னு சொன்னான். நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கிற நல்ல மாமா, அவனுக்கு நல்ல சூப்பு போட்டு கொடுக்கணும். முறைக்கிறா பாரு, முறைக்கிறா பாரு. அன்பு எல்லாம் தாங்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு இருமாப்பா இராது. அன்பு எல்லாம் தாங்கும். அன்பு எல்லாம் சகிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா பொண்டாட்டி மேல் கை வைக்கிற நீ லேகியோன். பொண்டாட்டி அடிக்க உனக்கு ரூல்ஸ் கிடையாது. பொண்டாட்டியை மிதிக்கிறது அடிக்கிறது உண்டான நீ லேகியோன். அவன் தான் சொந்த சரீரத்தை கற்களால் காயப்படுத்தி இருந்தவன். அவன் பிசாஸ். எந்த ஒரு ஆம்பளையும் மனைவிகளை கொச்சப்படுத்த கூடாது, மனைவிகளை விட்டு கொடுக்க கூடாது, மனைவிகளை துக்கப்படுத்த கூடாது, மனைவிகளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. முடிஞ்சாலும் ஆமீன் சொல்லுங்களேன். உங்க குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாயிருக்கணும். எந்த நேரத்தில் பிதாவாகிய தேவன் உங்க குடும்பத்தை விசாரிக்க யாருக்குமே தெரியாது. அவர் உங்க பவனத்தை விசாரிக்க வரும்போது ஒரு குறையும் உங்க குடும்பத்தில் இருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? எந்த நிமிஷமும் எந்த நேரத்திலும் குடும்பம் ஆயத்தமா இருக்கணும். ஆமீன். நான் பார்க்கிறேன், இன்னைக்கு காலையில பார்த்த ஒரு சின்ன பொடி பையன் இங்க பாட்டு பாட வந்தான். அவன் தலை பின்னாடி எல்லாம் சிரைச்சுக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல் போற மாதிரி ஒரு வழியும் போட்டு வச்சிருக்கிறான். அவனுக்கு பார்பர் கடை எங்க இருக்குன்னு தெரியல. யாரு பண்ண கூத்தது சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்லாதீங்க. யாரு பண்ண கூத்தது? ஐயோ மக்களே, நீ நாளைக்கு கிளம்பிடுவில்லை, நீ சொல்லு. உனக்கும் தெரியலையா? அந்த பையன் தான் ரோட்டு போட்டாங்களா? பயப்படாதடா டேய், நான் இருக்கடா. எனக்கு மான் கராத்தே தெரியும். மான் கராத்தே சொன்னது அடிக்க வந்தா ஓடிடுவேனா? அதான் மான் கராத்தே. ஆமே, பயப்படாத சொல்லணும். பொடி பையன் காலையில பாட்டு பாட வந்தான். ஊட்டி கொடைக்கானல் ரோடு கரெக்டா போட்டு வச்சிருக்குது. அந்த பையனுக்கு தெரியாது அப்பன்காரு செய்த கிறுக்கது. 2 வயசு 1 வயசு உள்ள குழந்தைய கொண்டு போய் சிறைக்க வைக்கிற பாருங்க. அதை கொண்டு வருவான். பார்த்தா இந்த கழுத்துல முடி இல்லாத கோழி மாதிரி தான் தெரியுது. சில பிள்ளை கூட தலைமுடி பார்த்தா மேல குருவி மொட்டை போட்டு குஞ்சு விரிச்சிட்டு இருப்பான். அலங்கோலமான வேஷம், அலங்கோலமான நடை, உலக வேஷம், உலக பற்று, உலகத்தினுடைய ஆடம்பரங்கள், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள். இன்னைக்கு இந்த தோட்டத்தில் எரிஞ்சு விட்டு தான் நீங்க வீட்டுக்கு போகணும். பழையது எதுவுமே உங்களோட வாழ்க்கையில் இருக்க கூடாது. அக்கினியும் கந்தவும் எரிந்து கடல் ஆயத்தமா இருக்குது. அங்க அக்கினியும் கந்தவும் கொதித்து கொதித்து எரிந்து கொண்டு இருக்குது. அந்த மிருகத்தையும் மிருகத்தை வணங்கினவரையும் கள்ள தீர்க்கதரிசிகளை அங்கே தள்ளி போட போகிறார்கள். அங்கத்தை குரல் பயங்கரமாயிருக்கும். அங்க நீங்க போக கூடாது. குடும்பம் பரிசுத்தமாயிருக்கணும். சின்ன பொடி வயசுலே பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளை ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தணும். இதான் நமக்கு தேவன் கொடுத்த கிருபை. ஆமீன் சொல்லுவோமா? காலையிலே சொன்னது போல கணவன் மனைவி கைபிடித்து ஜெபிக்க பழகணும். எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் இயேசு உங்களுக்கு பரிகாரம் தருவாராக. மக்கள் வேகமா வாங்க. வெளிப்படுத்தல் 14ஆம் வசனம், அந்த 20ஆம் அதிகாரத்தோட 14 15 வசனோட படிங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். 2ஆம் மரணம். ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, 2ஆம் மரணம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இந்த தோட்டத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பேரும் எந்த புத்தகத்தில் இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. எந்த புத்தகத்தில் இருக்கணும்?
சொல்லுங்க. எங்க மாமா ஜட்ஜி, எங்க மாமனாரு அப்படி, உன் மாமனார் எம்எல்ஏ ஆயிருக்கலாம், குதிரை ஆயிருக்கலாம், ஆணை ஆயிருக்கலாம். யாரையும் பேரம் பேசி நீ போக முடியாது. உன் பேரு ஜீவ புத்தகத்தில் இருக்கிறாரா? ஆண்டவர் 2 இடத்துல பேர் எழுதுவாங்க. ஒன்னு ஜீவ புத்தகத்துல, இன்னும் ஒன்னு நியாய தீர்ப்பு புத்தகத்துல. 3ஆவது எழுதுறது புழுதியில எழுதுவாங்க. ஆமென். பேரை எடுத்து எங்க கொண்டு எழுதுவாங்க? இது யாருடைய பேரு? அட்வான்ஸா ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதின பேரை கிறுக்கி நியாய தீர்ப்பின் புத்தகத்தில் எழுதி புழுதியில எழுதி வைப்பான். நீ பரலோகம் போக முடியாது, பரலோகம் போக முடியாது. எத்தனை பேருக்கு பரலோகம் போகணும்னு ஆசை இருக்குது? கொஞ்சம் வலது கருத்தை வைத்து காமி. போகாவிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கையொத்தி காமி. நான் பரலோகம் போனோம், நான் பரலோக குடிமகள், நான் பரலோக குடிமகன். ஆமீன். லூக்கா 16:23-24 என்ன சொல்லுது? லூக்கா 16:23-24 வசனங்கள் வேகமாக. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து, இங்கே ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம். அவன் ஒரு ஐஸ்வர்யவான். அவன் வீட்டு வாசல்ல படுத்து ஒருத்தனை பார்க்கிறோம். அவன் ஒரு பிச்சைக்காரன் லாசரு. ஆனா ஐஸ்வர்யவான் பேரு பைபிள் இல்ல, பிச்சைக்காரன் பேரு பைபிள்ல உண்டு. ஆமென். அவன் யாருடைய படிவாசலில் படுத்து கிடக்கிறார்கள்? ஐஸ்வர்யவான். அவன் உடுக்கிறது ரத்தாம்பரம், அவன் இருக்கிற அரமனை, அவன் சாப்பிடுறது விலையுறந்த வஸ்திரம், நல்ல ஆடம்பரமாய் அவன் பார்த்த என்னுடைய அரமனை தான் சொர்க்கம், அதுதான் தெய்வம், நான் உடுக்கிற ரத்தாம்பரம் தான் தெய்வம், நான் உண்ணுகிற உணவு தான் தெய்வம், என்னுடைய ஆடல் பாடல் கிளப் அதுதான் தெய்வம். ஆனா வாசல்ல படுத்திருக்கிற கூட்டாளிகள் தெருநாய்கள் தான். தெருநாய்களோடு அவன் படுத்து கிடக்கிறான். அவன் பருக்களை நாய்க்கள் நக்கி எடுக்கிறார்கள். அவன் எதுக்கு அங்க படுத்து கிடக்கிறான்? இந்த ஐஸ்வர்யவான் சாப்பிடும் பொழுது தப்பி தவறி ஒரு துணுக்க கீழே விழுந்தால் அதை சாப்பிடுவதற்காக தான் அங்க படுத்து கிடக்கிறாங்க. நான் அந்த பகுதியை படிக்கும்போது எனக்கு ஒரே ஒரு நல்ல காரியம் அங்க நான் கண்டேன். எப்பொழுதுமே நல்லது கெட்டது பார்க்கணும். ஒரு நல்ல குணம் அவனுக்கு இருந்தது. நமக்கு யாருக்குமே இல்லாத ஒரு நல்ல குணம் அந்த ஐஸ்வர்யவானுக்கு இருந்தது. அது என்ன தெரியுமா? எங்க கொடுத்தாங்க மக்களே? இந்த பிச்சைக்காரனுக்கு அவன் எங்க சாப்பாடு கொடுத்தாங்க மக்களே? அது கீழே விழுந்த துணுக்க நாய்க்கள் தின்னிருப்பாங்க. செல்லம் அவனுக்கு கிடைச்சிருக்க மாட்டேன். அவன் செய்த நன்மையான காரியம். உங்க வீட்டு வாசல்ல இந்த கேட்ல ஒருத்தன் சொறி பிடிச்சு படுத்து கிடக்கிறான். சிரசில் இருந்து பாதம் வரைக்கும் சொறி, ரத்தமும் சீழும் வடியுது. நாய்க்கள், தெருநாய்க்கள் நக்கிட்டு இருக்குது. நீங்க கண்ணு திறந்தா அவனை தான் பார்க்கணும், வெளியே போனா அவனை தான் பார்க்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னே கைகளுக்கு போகும்போது அவனை தான் பார்க்கணும். நீங்க ஒத்துக்குவீங்களா? உடனே முனிசிபாலிட்டிக்கு போன் பண்ணும், பக்கத்து ஸ்டேஷனுக்கு போன் பண்ணும், இந்த சனியை தூக்கடான்னு சொல்லுவேன். நான் வாட்டர் சப்ளை காசு கட்ட மாட்டேன், இபி பில்லு கட்ட மாட்டேன், குடும்பத்தோட வரி கட்ட மாட்டேன், இவனை தூக்கினா தான் வரி கட்டுவேன். அவன் ஓடி வந்து குப்பை போடுற வண்டியில அள்ளிட்டு போயிடுவான். ஆனா இந்த நல்ல மனுஷன் அதை செய்யல. அவனுக்கு ஒரு கை தட்டு தட்டலாமா? சாப்பாடு கொடுக்கல, ஆறுதல் வார்த்தை சொல்லல. சரி இந்த துணுக்கையாக சாப்பிட்டு பிழைக்கட்டுமே விட்டு விட்டா. ஒரு நாள் வந்தது, பிச்சைக்காரன் மரித்தார். பிச்சைக்காரன் லாசரு மரித்தார். வானம் திறக்கப்பட்டது, சொர்க்கம் திறக்கப்பட்டது. பரமபிதா சேனையோட எழும்பினவனுக்கு வணக்கம் அடிக்கிறான், சல்யூட் அடிக்கிறான். பாஸ்டர்ஸுக்கு நான் சொல்றது விளங்குதா? அவனுக்கு பரலோகத்திலே பரமபிதா சேனைகளோடு எழும்பி சல்யூட் அடிக்கிறான். உடனே தூதர்களை கூப்பிடுகிறார், போ அவனை எடுத்துக்கொண்டு ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய். சத்தம் அவர் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? அவனை ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய். அவன் தேடுறது பரலோகம், இவன் தேடுறது உலகம். உலகமும் அதனுடைய எல்லாமே மாயையிலும் மாயை, பண ஆசை, எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. உன்னுடைய பெங்களா உனக்கு கை கொடுக்காது, உன்னுடைய பட்டம் பதவி உனக்கு கை கொடுக்காது, நீ உடுக்கிற விலை உயர்ந்த வஸ்திரம் உனக்கு கை கொடுக்காது, நீ உண்ணுகிற விலை உயர்ந்த சாப்பாடு உனக்கு கை கொடுக்காது. கை கொடுக்கிற ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். அவன் மரித்து அடக்கம் பண்ண மாதிரி பைபிள்ல இல்ல. பிச்சைக்காரன் லாசரு மரித்து அடக்கம் பண்ண மாதிரி பைபிள்ல இல்ல. அவனை தேவதூதன் கொண்டு போய் ஆபிரகாமின் மடியிலே வைத்தார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்த பொழுது அந்த ஊரில் இருக்கிற எல்லா பூக்கடையில பூ காலியாயிருக்கும். எல்லா மோளக்காரனும் வந்திருக்கும், லோக்கல் கலெக்டர் வந்திருப்பான், எஸ்பி வந்திருப்பான், பஞ்சாயத்து மெம்பர் வந்திருப்பான், எல்லா தலைவர்களும் வந்து மாலை போட்டு இருப்பான், ரீத்து வச்சிருப்பாங்க. ஆனா இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு கைத்துண்டு வாங்கி கொடுக்கிறதுக்கு யாரும் வரல. அவன்
என்ன வானவடி, என்ன பாண்டு செட்டு, என்ன அமக்கலம் பண்ணி தலைவனை கொண்டு போய் குழி குழிச்சு குழியிலே போட்டுட்டான். இப்ப படிமக்களை, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, பாதாளத்தில் அவனுக்கு என்ன வந்துச்சு? இப்போ வேதனை. எல்லாரும் வாயிலே சொல்லுங்க, பாஸ்டர் நான் சாகதுக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் சத்தா போது. இங்க உனக்கு வேதனை இல்லை, எங்க தான் வேதனை? இங்கத்த வேதனைக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டா போயிடும், ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ண போயிடும், நீ தோத்திரம் பண்ண வேதனை போயிடும். கீழே மாத்திரை கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, கீழே தோத்திரம் பண்ணதுக்கு யாரும் இல்லை, ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் இல்லை. அது என்ன வேதனை? படிமக்கள் அந்த வசனம், பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும், யாரை பார்த்தாங்க? ஆபிரகாமையும் அவன் மடியில இருக்கிற லாசருவையும், சொறி பிடித்த லாசருவையும் பார்த்தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம தெருவில் பண்ணியை பார்த்து வேற வேலை வானம் ப்ளூ சொன்னா நோ வர்கீஸ், நோ. எடா தம்பி கவிஞடா பண்ணி மேலே வானம் ப்ளூ, நோ நோ வர்கீஸ், உங்களுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்குது. அப்படி ஒண்ணு இல்லை, மேலே ஒரு வானமா. ஏன் காரணம்? அவன் ஒரு நாள் எங்க பார்த்தது இல்லை, மேலே பார்த்தான். ஒரு நாள் பக்கத்து கசாப்பு கடைக்காரன் பன்னியை பிடித்து எடுத்துட்டு போ கோயம்புத்தூருக்கு, பக்கத்து கடைக்காரன் பன்னியை பிடித்து கையை காலை கட்டி மலக்க வைத்து படுத்தப்ப மேலே பார்த்த எப்படி இருக்குது? வர்கீஸ் பாஸ் எங்க? அங்கிள் நீங்க சொன்னது கரெக்ட், கரெக்ட். மேலே வானம் எப்படி இருக்குது? ப்ளூ ப்ளூ சொல்லி சொல்லி போறதுக்குள்ள அவன் கட்டை எடுத்து மண்டையில் அடிச்சா எல்லாம் போச்சு. கசாப்புக்காரன் கசாப்பு பண்ணிட்டான். அதே மாதிரி தான் இந்த ஐஸ்வர்யவான். எப்ப மேலே பார்த்தாங்க, ஐயோ இன்னைக்கு நான் முடிக்கிற மாதிரி இல்லை. எப்ப ஐஸ்வர்யவான் மேலே பார்த்தாங்க? பாதாளத்திலே போகும்போது அங்க போய் யாரை கூப்பிடுறாங்க? ஆபிரகாம் பிதாவே. அங்கேயும் தெய்வம் ஆர்ந்தவனுக்கு தெரியாது. கன்னிய மறிஞ்ச தம்புரான் அம்மே, கன்னிய மரியமே, எங்களோட மனசலியனே. அம்மா எப்படி இருந்தா மனசலியனே? இந்த சூரியனுக்கு அவர் தான் வெளிச்சம் கொடுக்கிறாங்க, நிலா நட்சத்திரத்துக்கு அவர் தான் வெளிச்சம் கொடுக்கிறாங்க. உன்னோட மெழுகுதிரி அவருக்கு தேவையில்லை. ஐயோ, ஒரு படும்பாவி ஒரு விதவ தாய் அந்த ரோட்ல நாம வெக்கத்தை மறைக்கிறதுக்கு துணி இல்லாத கிடக்கிறா. நீ அங்க இருக்கிற சிலைக்கு தினமும் போய் சேலை மாத்திட்டு இருக்கிற. அதுக்கு கெட்டனா என்ன, கெட்டா விட்டான், அது சேலை தான். அதுக்கு உன் சேலை தேவையில்லை. ஆமென். கன்னிய மரியம் என்று சொல்லுகிற மேரி ஒரு புண்ணியவதி, புருஷனால் கரைப்படாம வாழ்ந்தவள், பேரும் பிரசித்தியும் பெற்றவள், கார்பெண்டராக யோசேப்புக்கு திருமணத்துக்கு நிச்சயித்தவள், என்கேஜ்மெண்ட் முடிந்தவள், கல்யாண டேட் நெருங்கி பிஸியா இருக்கிற நேரத்தில் தான் காப்ரியேல் தூதன் காட்சி அளிக்கிறார். கிருபை பெற்றவளே நீ வாழ்க, பரிசுத்த ஆவி உன்னை நிழலிடுவாராக, நீ கர்ப்பம் தரிப்பாயாக, ஒரு குமாரனை பிரசவிப்பாயாக, அவருக்கு இயேசு என்று உதவி செய்ய மாட்டீங்களா? இயேசு என்று பெயரிடுவாராக. அவள் கேட்கிறான். அன்னைக்கு பள்ளிக்கூடம், காலேஜ், நெட், போனு, ஃபேஸ்புக் ஒண்ணுமே இல்லாவிட்டாலும் கொஞ்சம் புத்தி இருந்தது. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியனே. அப்ப அவளுக்கு தெரியுது, சின்ன பொண்ணு ஆனாலும் கார்பெண்டர் பொண்ணா இருந்தாலும் தெரியுது, புருஷன் இருந்தா தான் குழந்தை பிறக்கும். அந்த அறிவு அவளுக்கு இருந்தது. ஆனா உடனே காப்ரியேல் தூதன் சொல்றது, பயப்படாது. என்ன பண்ணாதே, பயப்படாது. அவள் அந்த வார்த்தைக்கு விட்டு கொடுத்து தலை குனிந்து, தூதன் மறைந்த மாத்திரத்தில் எலிசபெத் தாண்டி வீட்டுக்கு ஓடி போகிறார். நமக்கு ஏதாவது ஒரு வாந்தி வந்தா, ஒரு தலை சுத்தல் வந்தா எங்க போவீங்க? சொல்ல மாட்டீங்களா? ஆஸ்பத்திரியில் போவேன். இல்ல வீட்டுல ஏதோ ஒரு ஒரு குண்டாங்கட்டி வாங்கிட்டு அதிலே போட்டு பார்ப்பான். வந்துச்சு கரெக்ட். அம்மா மம்மி எனக்கு விசேஷம். எப்போ உனக்கு விசேஷம்? இது அதுல என்னமா நான் பார்த்ததில் ஒரு நாள் பார்க்கணும். அது அப்பதான் நமக்கு நல்லா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்கணும். அதுல ஏதோ ஒரு அடையாளம் வந்தானே, அம்மி மம்மி மம்மி எடா மம்மி. இவள் ப்ரூவ் பண்ணதுக்காக போனது எலிசபெத் வீட்டில் தான். அங்கதான் கம்ப்யூட்டர் இருக்குது. அங்க போய் ஸ்தோத்திரம் ஆண்டி என்ன சொன்னது? ஐயோ சகோதரி மாதிரி கொஞ்சம் கூட வாங்கல. ஸ்தோத்திரம் ஆண்டி, ஸ்தோத்திரம் ஆண்டி. உடனே அவள் சொல்றான், உன்னோட வாழ்த்துதலை கேட்ட பொழுது என் வயிற்றில் பிள்ளை துள்ளுது, எனக்குள்ளே அபிஷேகம் அக்கினி இறங்குது. என் ரட்சகரின் தாய் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் எம்மாத்திரம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? என் ரட்சகரின் தாய் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் எம்மாத்திரம். அடுத்து மரியா என்ன சொன்னது? இது முதல்
கொண்டு எல்லாரும் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். ஏனென்று கேட்டா என் ரட்சகரை பெத்தெடுக்க எனக்கு பாக்கியம் கிடைத்தது. அப்படியான மரியைக்கு யார் ரட்சகர்? இயேசு. இயேசு சிலுவையில் மரிக்காவிட்டால் மரியைக்கு என்ன இல்ல? ரட்சிப்பு இல்ல. யோசேப்பு சாருக்கு என்ன இல்ல? ரட்சிப்பு இல்ல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுதான் சத்தியம், இதுதான் வேணும். ஆட்டம் பாட்டம் டிஸ்கோ அதல்ல. இப்போ இன்னைக்கு அதுக்கு பின்னாடி தான் கூட்டங்கள் ஓடுறாங்க. எங்க டிஸ்கோ, எங்க ஆட்டம், எங்க பாட்டம், மொத்தமா சாக்கடையில் போக போகுது. சத்தியத்திலும் ஆத்மாவிலும் ஆராதிக்கிற ஒரு சிறு கூட்டத்துக்கு நான் சொல்றேன், நீ நரகத்துக்கு போக மாட்டே. எங்க அப்பா உன்னை நரகத்துக்கு விட மாட்டே. அவன் இப்ப நரகத்திலே கடந்து வேதனைப்பட்டு தாகம் எடுத்த பொழுது மேலே பார்த்து கூப்பிடுற, ஆபிரகாம் பிதாவே, உமது மடியில் இருக்கிற லாசருவை கொஞ்சம் அனுப்பி வையும். அவன் வந்து அவன் விரலினால் என் நாக்கை கொஞ்சம் ஈரம் பண்ணட்டும். அங்க எந்த கரும்பு ஜூஸோ, எந்த மோரு கடையோ, எந்த லெமன் ஜூஸோ அங்க இல்ல. தாகம் தாகம் தாகம். அப்படின்னா சத்தியம் என்ன சொல்றது? மரித்த பிற்பாடு உனக்கு உடம்பிலே வலி எடுக்குது, உனக்கு பசி எடுக்குது, உனக்கு தாகம் உண்டாவது, உன் கண் திரியுது. ஒருத்தராக ஆமீன் சொல்றீங்களா? முன்னே ஆமீன் இல்ல, பின்னாடி ஆமீன் இல்ல. சத்த பிற்பாடு கண்ணு தெரியுது. ஆமீன். நம்ம சத்த உடனே என்ன பண்ணுவீங்க? கண்ணை என்ன பண்ணுவோம்? கண்ணை என்ன பண்ணுவோம்? நல்லா திறந்து வைப்பாரா டிவி பார்க்கணும் சொல்லிட்டு. பாளையங்கோட்டையில் ஒரு பெரிய அதிகாரி அடக்கம் பண்ண நான் வந்தேன். அட்ரஸ் பேரு சொல்ல மாட்டேன். பெரிய ஆபீசர். அவரை பாளையங்கோட்டை சிஎஸ்ஐ அடக்கம் பண்ண போறேன். பெட்டி மூட போறேன். யாருக்காக பார்க்கணும், பின்னாடி ஒருத்தன் ஓடி வர்றான். அவன் என்னோட மச்சான். பெட்டி மூடாதுங்க, பெட்டி மூடாதுங்க. அவன் ஓடி வந்து அவருடைய மூக்கு கண்ணாடி மூக்கில வைத்து, செத்து போன மூக்கு கண்ணாடி மூக்கில வைத்து ஒரு நூட்டஸ்மெண்ட் எடுத்து நெஞ்சில வச்சுட்டான். பெட்டி மூடுன்னு சொன்னேன். எடா பாவி, எதுக்கடா இது? சார் பாஸ்டர், உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அவருக்கு ஒரு நாள் உலகத்தில் பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல, ஜெபிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. ஒரு நாள் அவங்க சபைக்கு வந்தாரா? இல்ல. இப்ப யாருடைய டிஸ்டர்பும் இல்ல. கொத்தமல்லி வாங்கிட்டு வா, புதினா வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா, மச்சா மாமான்னு கேட்கறதுக்கு யாரும் இல்ல. நிம்மதியா உட்கார்ந்து படிக்கிறதுக்காக தான் பாஸ்டர் இந்த கண்ணாடி நூட்டரிஸ். மடையா, நீ மனம் திரும்படா. ஆமென். உடைய சாங்கியம், உடைய சடங்குகள் உன்னை பரலோகம் கொண்டு செல்ல முடியாது. மரித்தவனுக்காக கல்லறை ஜெபம் பரலோகத்துக்கு செல்லாத. புத்தி கெட்டவன் தான் கல்லறை ஜெபம் பண்ணுவாங்க. அவனுடைய ஆத்ம சாந்திக்காக நீ எப்ப ஜெபிக்கணும்? உயிரோடு இருக்கவன் ஜெபிக்கணும். எப்ப சத்தியம் சொல்லணும்? உயிரோடு இருக்கவன் சத்தியம் சொல்லணும். எப்ப அவனுக்கு இயேசுவை காட்டணும்? உயிரோடு இருக்கவன் இயேசுவை காட்டணும். சத்த வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டா எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். ஆமா, அவனுக்கு ஒரு நாள நீ சத்தியம் சொல்லிட்ட, இப்ப போய் அங்க தொடப்பீசுக்கு அடிச்சு குடிக்கிற. நான் ஜோக்குக்கு சொல்லல, வேதனையினால சொல்றேன். என் கர்ப்பம் துடிக்குது. இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் இல்லாத எத்தனையோ லட்சங்கள் இந்த அப்பாவி கடலுக்குள்ளே போகுது, நரகத்துக்குள்ளே போகுது. அது பெரும் பாதை, அது பெரும் வழி. ஆனா சொர்க்கத்தில் போற வழி இடுக்கவும் நெருக்கமான வழி. இதுல சொற்பம் பேரு, இதுல எண்ணிக்கை கடங்காத கூட்டம். அதை அரெஸ்ட் பண்ணதுக்கு தான் இந்த கன்வென்ஷன். அவங்களை ரூட் மாற்றி விடுறதுக்காக தான் இந்த கன்வென்ஷன். அங்க டிராபிக் மாஸ்டர் காப்ரியல் மீகாயல் நிற்கட்டும். ஊரிய வாளுமாய் கர்த்தருடைய பிரதான தூதர்கள் அங்க நிற்கட்டும். அவங்களை திசை திருப்பி சொர்க்கத்துக்கு அனுப்பட்டும். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்போ அவன் பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க செத்து போன ஒரு பாட்டு ஒன்றும் தெரியாது. அங்க போய் பார்த்தா மேலத்தை எல்லாம் தெரியுது. அவன் சொல்றான், ஆபிரகாம் அவனை அனுப்ப முடியாது. எங்களுக்கு உங்களுக்கு பெரிய பிளர்வு இருக்குது. அங்கே ஒருத்தர் இங்க வர முடியாது, இங்கே ஒருத்தர் அங்க வர முடியாது. அப்படியா ஆபிரகாம் பாஸ்டர்? அல்ல ஆபிரகாம் கடவுளே, எனக்கு 5 சகோதரங்கள் ஊர்ல. என்ன மனை இது? அருமனையில் 5 சகோதரங்கள் உண்டு. ஒருத்தன் எம்எல்ஏ, ஒருத்தன் கிம்எல்ஏ, ஒருத்தன் அப்படி இப்படி சொல்லி 5 பேர். அவனுக்கிட்ட இவன் போய் சொல்ல சொல்லு. ஆபிரகாம் சொல்றாங்க, அதுக்கு அங்க வேற சில ஆட்களை நியமிச்சிருக்கிறோம். அவர்கள் சொன்ன, ஐயோ அவர்கள் சொன்ன இவன் கேட்க மாட்டான். இந்த மரித்தவன் வந்து சொன்னாதான் எங்க 5 தம்பி கேட்பாடு. இவனை காட்டிலும் கேடு கட்டவன் இந்த 5 பேர். ஆமீன். சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்க, சத்தியத்தை புரிந்து கொண்டு வீட்டுக்கு போங்க. இந்த சத்தியம் உனக்கு ஒரு ஏணிப்படியாய் மாறட்டும். ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறி 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 நீ
ஆமென். நீங்க அநேகர் இப்ப வயிற்று வலி, நெஞ்சு வலி, காலு வலி, முட்டு வலி, அந்த வலி இந்த வலி சொல்லிதான் வந்திருப்பீங்க. அந்த வலி எல்லாம் அங்க இருக்கட்டும். அந்த நரகத்திலே வலிதான் பெரிய வலி. அங்க போகாம இருக்கணுமா? நித்தியதைக்கு போனோம். அங்க கண்ணீர் இல்ல, அங்க அழுகை இல்ல, அங்க புலம்பல் இல்ல, அங்க பசி இல்ல, அங்க தாகம் இல்ல, அங்க வக்கீல் இல்ல, வக்காலத்து இல்ல. ஆமென். மனுஷன் கையால கட்டப்பட்ட வீடு அங்க இல்ல. எனக்கு ஒரு நித்திய பவனம் சொர்க்கத்திலே கட்டி முடித்திருக்கிறார். என் இயேசு மணவாளன் காந்தையால் சபையை சேர்க்க வருகிறார். ஆமென். பரிசுத்த மணவாட்டி சபையே, கரத்திரையற்ற பரிசுத்த மணவாட்டி சபைகளாய் உங்க சபைகளை மாற்றுங்க. சபையாக கூடுங்க, உபவாசத்தை நியமிங்க, சத்தியத்தை பேசுங்க, சத்தியத்துக்காக மக்களை வழி நடத்துங்க. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா? எத்தனை பேர் சந்தோஷமா? புதன்கிழமை அதிகாலமே வீட்டிலே போய் சேருவேன். இப்ப போன் பண்ண பிள்ளை சொல்ற வந்தா உங்களுக்கு குளிக்கிறதுக்கு மட்டும்தான் நேரம். அதுவும் சீக்கிரமா குளிச்சுட்டு உடனே பெங்களூர் கிளம்பிடணும். ஆமென். பெங்களூரை கலக்க போறோம். இயேசு அற்புதம் செய்வாரா? வீட்டிலே போய் சூப்பு குடித்து ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டு என் மனைவியோடு கொஞ்சம் இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. என் மணவாளன் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த உயிர் பிரிகிறதுக்கு முன்னே ஓடி 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 என்னாலாவோன சத்தியத்தை கொக்கரித்து அறிவிக்கணும். பேதுருவே மனம் திரும்ப வைத்த சேவலுக்கு சமமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆபிரகாம் மகனுக்கு ஈசாக்குக்கு வெளியாய் கொடுக்கப்பட்ட ஆட்டுக்கு சமமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்காக மரிப்பதற்காக, ஆண்டவருக்காக உழைப்பதற்காக என் தெய்வம் என்னை வைத்திருக்கிறார். நான் என் மனைவிக்காக வாழுகிறது இல்லை, பிள்ளைகளுக்காக வாழுகிறது, சபைக்காக வாழுகிறது இல்லை. என்னுடைய ஒரே ஒரு ஏக்கம் என் இந்தியா, என் காஞ்சி, என் குமரி என் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறணும். குமரியின் தலையெழுத்து மாறணும், இந்தியாவின் தலையெழுத்து மாறணும். இந்தியாவிலே பறக்க வேண்டிய கொடி சிலுவை கொடி. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வேற எந்த கொடி மேல உயராது. சிலுவை கொடிதான் இந்தியா மண்ணிலே உயரப் போகுது. இயேசுவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் காரியங்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. இயேசு இந்த பூமிக்கு வரப்போகிறார். எல்லா காரியங்களும் ஆயத்தம். ஆனா சபை இன்னும் ஆயத்தமாக இல்லை. சபை இன்னும் ஒருங்கில்ல. சபைக்கு இன்னும் அந்த தெளிவு வரல. காரணம் தெளிவுபடுத்துறதுக்கு ஆட்கள் கிடையாது. பாவத்தை கண்டித்தால் மக்கள் சபைக்கு வரமாட்டாரா? அது புத்திஹீனமான காரியம். பாவத்தை எங்க கண்டிக்கிறனோ அங்கதான் மக்கள் கூட்டம் வரும். அங்கதான் சபை கட்டப்படும், அங்கதான் சபை வளரப்படும். எத்தனை பேர் விசுவாசிகள் தெரியல? ஆமென், ஆமென். என்னோட சபையில எல்லா கூட்டத்திலும் சொல்லுவேன், கிட்டத்தட்ட 29-30 வருஷமா ஒரே ஒரு கமிட்டி தான் என் சபையில் இருக்குது. இதுவரைக்கும் கமிட்டியில யாரையும் மாற்றி வைக்கல. கமிட்டியில மெயினான மூப்பனாருக்கு இப்போ கிட்டத்தட்ட 87 வயசு தாண்டிட்டு, அவர் இன்னும் சாகல, கொரோனாவிலும் சாகல. அவர் தான் தலைவராக இருக்கிறார். ஒரு நாள் கமிட்டிக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்தது இல்லை, கமிட்டியை உட்கார வச்சு பஞ்சாயத்து பேசுறது இல்லை. கமிட்டி எனக்கு தலைவலி தரல. நான் சொல்றதுதான் கமிட்டி கேட்கும். கமிட்டியுடைய கடிவாளம் என் கையில் இருக்குது. கமிட்டி என் சபை நடத்தில்லை, பரிசுத்த ஆவியான சபையை நடத்துகிறார். இன்னைக்கு சபைகள் இடியுது, பாஸ்டர்மார் கண்ணீரோடு சாபம் போட்டு வெளியே போகுது. இந்த சபை விட்டு பக்கத்திலே ஒரு சபை ஆரம்பிக்க காரணம் தேவநாமம் தூஷிக்கப்படுகிறார், தேவநாமம் துக்கப்படுகிறது, தேவன் கதறுகிறார். இந்த சபை விட்டு பக்கத்து ஒரு சபை, ஒரு கூட்டம் மக்களை கூட்டிட்டு போய் புதிய சபை, அதில் தேவன் மகிமைப்பட மாட்டார், தேவன் சந்தோஷப்பட மாட்டார். இன்னொரு சபையிலே ஆத்துமாக்களை திருடக்கூடாது. நீ கள்ளனும் கொள்ளக்காரனும், நீ முழங்கால் படியிட்டு அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக குமரணும். அந்த ஆத்துமாவை ரட்சிப்புக்குள் வழி நடத்தணும். இன்னும் ஒருத்தன் பெத்த பிள்ளை நீ எடுத்தவனுக்கு 5 வயசு லாபம் இல்லை. ஆமென். சபையை குறித்த கர்சனை, சபையை குறித்த உண்மையான ஏக்கங்கள் உங்களுக்கு வேணும். அடுத்த 2 வாரத்துக்குள்ள ஆவடியில பல 1000 பாஸ்டர்ஸ் மத்திய நான் பேச போறேன். ஆமென். தொடர்ந்து சென்னை பட்டணத்தில் ஊழியக்கார் மத்தியிலே பேசக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். இது இப்போ ஊழியக்கார கூடுக அல்ல, இது நான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். அது வேற, இது வேற. ஆனா தாழ்மையோடு நான் வந்து சொல்றேன், ஏசப்பா நம்மளை நம்பி இருக்கிறார். இதுக்குள்ள யோக்கியதை நமக்கு இல்ல, இதுக்குள்ள குவாலிஃபிகேஷன், இதுக்குள்ள பட்டம் பதவி நமக்கு இல்ல, இதுக்குள்ள யோக்கியதை இல்ல. நமக்கு பாட்டு பாட தெரியாது, கோர்வையா ஜெபிக்க தெரியாது, வசனம் எடுத்து சரியா பேச தெரியாது. ஆனாலும் கர்த்தர் திக்கு வாயில உன்னை அதுக்காக நியமித்திருக்கிறார். அசுத்த உதடுள்ள உன்னை நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சத்து போன பிற்பாடு
எல்லாம் முடிஞ்சிச்சியா? இல்ல, அங்க போனாலும் பார்க்கலாம், மேல போனாலும் பார்க்கலாம். ஆனா இங்கே இருந்து அங்க போக முடியாது, அங்கே இருந்து மேல போக முடியாது. புரிஞ்சிச்சியா? மக்களை வேகமா வாமானே. இப்ப நம்ம எது படிச்சோம்? மறந்துட்டியா? லூக்கா 16:23. 16:24 படிங்க. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி. வேண்டாம், அந்த ஸ்டோரி எல்லாம் நான் பேசிட்டேன். அப்படி தானியேல் 3:6 வாங்க. தானியேல் 3:6 வாங்க. வேகம் வாங்க மக்களை, சீக்கிரம். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்படுவான். கொக்கரித்து சொல்லுகிறான், நான் நிறுத்தின பொற்சிலையே எவனாகிலும் ஒருத்தன் கீழே விழுந்து வணங்கி நமஸ்கரிக்காமல் போனால் அவனை அக்கினி சூளையிலே போடப்படும். அதுக்கு 3 கிறுக்கு பிடிச்ச பொடியங்கள் என்ன சொல்ல தெரியுமா? மிஸ்டர் நேமுகாத்நேசரே, இதுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க பேரம் பேச வரல, நாங்க உனக்கு பதில் சொல்ல வரல. நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், சொல்லுங்களேன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உமது கைக்கும் இந்த அக்கினி சூளைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தப்புவிக்காமல் போனாலும் உன் பொற்சிலைக்கு வணக்கம் அடிக்க மாட்டேன். ஆமென். தீச்சூளையா, எங்களுக்கு பயம் இல்லை, எங்களுக்கு பயம் இல்லை. எங்களுக்கு சத்தாலும் போவதற்கு ஒரு மடி இருக்குது, அது ஆபிரகாமின் மடி. இந்த மேடையிலே பெண் ஜீவன் பிரிந்தால் என்னுடைய இந்த மண்போடி தான் காஞ்சிபுரத்துக்கு போகும், என் ஆவி ஆத்மா ஆபிரகாமின் மடிக்கு தான் போகும். ஆமென். அந்த நம்பிக்கையோட தான் பேசுறேன், அந்த தைரியத்தோடு தான் பேசுறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அந்த நம்பிக்கையோடு தான் பேசுறேன், அந்த நிச்சயத்தோடு தான் பேசுறேன். ஆமென். வெள்ளிக்கிழமை ராத்திரி, சனிக்கிழமை பகல், சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுமை பகல், ஞாயிற்றுமை நைட்டு கறியும் பாயசம் இல்லாத சோறு போட்டாரா? போட்டாரா மக்களை? இன்னைக்கு நைட் ஏமாத்த போறீங்களா? விடமாட்ட. ஒண்ணு கறி உண்டு, அடுத்தது மக்களை நீ பயப்படாத, பாயசம் உண்டு. இந்த கறியும் நான் சாப்பிடல, உங்க சோறும் நான் சாப்பிடல. என்ன கர்த்தர் எப்படி நிறுத்தி இருக்கிற பாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையிலே ஆராதனை முடித்து என்னோட செருப்பு என்னால குனிந்து போட முடியல. என் பைபிளை கையில் எடுக்க முடியாம இன்னொரு தம்பியை கூப்பிட்டு பைபிளை கொடுத்து கார்ல கொண்டு வைக்க சொன்னேன். ஒருத்தன் கையை பிடிச்சிட்டே நான் கார்ல போறேன். ஒருத்தர் சாக கிடக்கிறார் அங்க, அவளை எப்படி ஆகலும் காப்பாத்தி எழுப்பணும். இதுதான் என்னோட தாகம், இதான் என்னோட பசி. இதுக்காக தான் கர்த்தர் மறுபடியும் 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 என்னை உயிரோட வைத்திருக்கிறார். காலையிலே பாஸ்டர் ஆட்டோ ரெடி செய்த அம்மாவை கூட்டிட்டு வர்றதுக்காக முடியல, ஆட்டோ கேன்சல். நான் அவரை பார்த்து ஆராதனை முடிந்த பட்சம் உங்க வீடு எங்க இருக்குது, நான் வீட்டுக்கு வரேன். ஆமென். வீட்டுக்கு போய் சொன்னேன், வாங்க மக்களை நம்ம ஒன்னா கர்த்தரை ஆராதிக்கணும். என் பிள்ளை வந்திருக்கிறார், என் பிள்ளை வந்திருக்க. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்று கண்ட அந்த வாதை என்றுமே இனி காண்பதில்லை. என்னோட போன் கேன்சருக்கு முட்டிப்புள்ளி வைத்த தெய்வம் அந்த மகளோட பலவீனத்துக்கு எனக்கு முட்டிப்புள்ளி வைக்கிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை அங்கே அடங்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் எல்லை வைத்திருக்கிறார். இன்னும் அந்த கிருமி காட்டிலோ, பிரெயினிலோ, குடலிலோ, ரத்தத்திலோ, மாம்சத்திலோ எங்கும் பரவாது. ஆமென். நம்புறீங்களா? அந்த அம்மா இதுவரைக்கும் செய்த ஊழியம் அல்ல, இன்னும் தான் ஊழியத்தை செய்ய போகிறார். இங்க நிறைய பேர் பலவீனமா வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஜெபிக்காம நான் போக மாட்டேன். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு நான் ராத்திரி ஃபுல்லா இங்க இருக்க வேண்டி வந்தாலும், இவங்க எல்லாம் சாப்பிட்டு பாத்திரம் கழுவி கவுத்தினாலும் நான் உட்கார்ந்து ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன். என் கூட வந்த பிள்ளைகளே கூட அனுப்பி விடு, பாஸ்டர் கூட வர்றதுக்கு ரெடியா, காஞ்சிபுரத்துக்கே வர்றதுக்கு ரெடியா இருக்கிறான். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களுக்கு விடுதலை வாங்கி தராம நான் போக மாட்டேன். ஆமென். விடுதலை வாங்கி தராம நான் என்ன பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன். ஆஸ்திரேலியாவில் சிட்னி, மெல்பர்ன், இன்னும் பல கண்ட்ரிகளில் நாங்கள் பேசி முடித்து கிளம்புற நேரத்தில் அந்த ஆஸ்திரேலியன் மக்களுக்காக ஒரு கூட்டத்தை நியமித்தார் ஒரு பாஸ்டர். அதிலே பல நூறு மக்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டாங்க. அங்கே ஒரு மனுஷன் முன்னாடி வரிசையில தன் மனைவியை கொண்டு உட்கார வைத்திருக்கிறார், வீல் சேர்ல. அவர் சொன்ன 18 வருஷமா இந்த வீல் சேர் தான் இவளுக்கு, வீல் சேர் தான் எல்லாமே நடக்குது. அப்புறம் ராத்திரி மட்டும் எடுத்து படுக்கையிலே படுக்க வைக்கிறோம். அவளால் அசைய முடியாது, செயல்பட முடியாது என்று சொன்னாங்க.
நான் செய்தி கொடுத்து எல்லாரும் எழுப்பினது ஜெபிக்க ஆரம்பித்தது. அந்த அம்மா மேல கை வைக்கல, அந்த அம்மாவுக்காக ஜெபிக்கல, கடைசியா ஜெபிக்கல நினைச்சிட்டு மற்றவங்களுக்காக ஜெபித்து கண்ணு திறந்து பார்த்தா வீல் சைக்கிள் அங்க இருக்குது, அம்மாவே காணோம். நம்ப மாட்டீங்க நீங்க. லைவ்ல போகுது மெசேஜ், ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வைங்க. ஆமென். வீல் சைக்கிள் அங்க இருக்குது, அம்மாவே காணோம். அந்த மனுஷன் பெரிய கோலியாத் மாதிரி அங்கங்க மனைவியை தேடி பார்த்தா லாஸ்ட் கார் பார்க்கிலே அவருடைய காரை போய் பிடித்து கொண்டாங்க நிக்கிறார் அந்த அம்மா. அந்த மனுஷன் வந்து அந்த வீல் சைக்கிள் எடுத்து தலைக்கு மேலே சுத்தி என்னே சுஜீவிக்கிறார். என் மனைவி ஒரு நாளும் கூட இப்படி நடக்க நான் எதிர்பார்க்கவில்லை. நியூயார்க்கிலே ஐபிசியுடைய பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 4 நாட்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதை லீட் பண்ற தலைவர் சொன்ன என்னோட மனைவி கிட்டத்தட்ட 17 வருஷமா வீல் சைக்கிள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அசைய முடியாது, எழும்ப முடியாது. அவர்தான் மீட்டிங் அங்க தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார். நான் பிரசங்கம் பண்றோம் அமெரிக்கா தேசத்துல நியூயார்க்ல. முடித்த உடனே என்னை பார்த்து சொன்னேன், என் மனைவி பின்னாடி இருக்கிற பாஸ்டர், அவளுக்கு ஒரு ஜெபம் பண்ணலாமா வாங்க சொல்லி போனேன். எல்லா வீடியோ கவரேஜும் என் பின்னாடி வர ஆரம்பித்தது. நேரே அங்க போனேன். அந்த அம்மா கிட்ட அங்கே நில், ஸ்டாப். எனக்கு ஒரு கட்டளை. நான் கேட்டேன், என்னம்மா உனக்கு ஜெபிக்க வந்து? இல்ல, 7 நாட்களுக்கு முன்ன இந்தியாவில் இருந்தும் இப்படி ஒரு மகனை நான் கொண்டு வர போறேன். அவன் மூலமா நீ எழுப்பி நடக்க போற. கர்த்தர் பேசி இருக்கிறார். இந்த இத்தனை நாள் கான்ஃபரன்ஸ் நான் வீட்டிலே உட்கார்ந்து கட்டிலே படுத்து டிவியில நான் பார்த்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு கர்த்தர் நீ எழுப்பி போ, நான் உன்னை எழுப்பி நடத்துவேன் கர்த்தர் சொன்னார் சொல்லி அந்த சைக்கிளை பின்னாடி தள்ளி ஓட்டம் ஆரம்பித்தது. இயேசு செய்வாரா? இயேசு செய்வாரா? இன்னைக்கு உன்னுடைய எல்லா கருவிகளுக்கு நீ டாட்டா சொல்லணும். இயேசு இங்க வந்திருக்கிறார். ஆமென். உனக்கு டயாலிசிஸ் நடக்குதா? இன்னைக்கு டாட்டா சொல்லு. உனக்கு கீமோ நடக்குதா? இன்னைக்கு டாட்டா சொல்லு. கிட்னி ஃபெயிலரா? பயப்படாதே, நீ களிமண், அவர் குயவன். ஒரு பார்சல் போனால் அதை மாற்ற தகுதி உள்ள தெய்வம் என்னுடைய தெய்வம். பாஸ்டர் சொன்னாங்க, 2 பெண் பிள்ளைகளை ஒரு வீட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். 2 பேரும் நடக்க முடியாது, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. கட்டாயம் நான் ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளும் பெற்றோரும் கவனிக்கிறதுடன் நம்பணும். இன்னும் இயேசுவை நம்பினால் உங்க பிள்ளைகள் எழுப்பி நடப்பாங்க. ஆமென். நான் உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியாது. நான் உங்களுக்காக சிலுவையில் மரிக்கல. ஒரு சொட்டு ரத்தம் நான் உங்களுக்காக சிந்தில்லை. நான் ஒரு லேபர். நான் ஒரு ஹோட்டல் சப்ளையர் மாதிரி இங்க சப்ளை பண்ணதுக்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கு நான் மன்னா சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். நீ இது சாப்பிட்டால் உனக்கு சுகம் கிடைக்கும். இந்த வசனத்தை உனக்கு சொந்தமாக்கினால் உன்னுடைய கால்கள், நரம்புகள், அந்த நரியாணிகள், எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்ப போகுது. 38 வருஷம் கடந்தவனை பார்த்து படுக்கிறது நட. அவன் நடந்தாரா? ஜெபாலயத்தின் வாசலில் உட்கார்ந்து பிச்சை கேட்கிறவன், அம்மா கருவிலே சப்பானியாய் பிறந்தவன், பவுலின் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவன் விசுவாசத்தை கண்டு அவனை எழுப்பினாரா? சொல்லுங்க. தேவாலயத்தின் வாசலிலே ஊழியக்காரங்க வந்து எங்களிடத்துல வெள்ளியும் இல்ல, எங்களிடத்துல பொன்னும் இல்ல. நமக்கிட்ட என்ன இல்ல? வெள்ளி இல்ல. நமக்கிட்ட என்ன இல்ல? பொன்னு இல்ல. இந்த அர்த்தம், வெள்ளியினாலையும் பொன்னினாலையும் சாதிக்க முடியாத ஒன்றை சாதிக்கக்கூடிய ஒன்று என் கரத்தில் இருக்கிறது. அதுதான் நசரேயனாகிய இயேசுவின் நாமம். தலை இருந்தா மேலே தட்டுங்க. அதுதான் இயேசுவின் நாமம். வெள்ளி என்னிடத்துல இல்ல, பொன்னி என்னிடத்துல இல்ல. என் கையில் கொடுத்தது நசரேயனாகிய இயேசுவின் நாமம். உன் கேன்சர் மறைய போகுது. உன் பலவீனங்கள் மாற போகுது. மரித்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்ப போகுது. அழுகின பிரஸ்ட், அழுகின கமின் யூட்ரஸ், அழுகின பகுதிகள் இப்ப உருப்படியாய் மாற போகுது. கட்டிகள் உருக போகுது. கட்டிகள் கரைய போகுது. அற்புதம் நடக்க போகுது. இயேசு இங்க வந்திருக்கிறார். ஹalleluya. சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் தலைக்கு மேல தட்டு தட்டுங்களேன். நல்லா இருக்கு. தலைக்கு மேல நல்ல தட்டுங்களேன். கை தூக்கி மேல தட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுப்பா செய்வாரா? ஆமென். இயேசுப்பா செய்வாரா? செய்வார். இயேசுப்பா அற்புதம் செய்வாரா? செய்வார். வேகமா வாங்க. மத்தேயு சுவிசேஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை படியுங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து
அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். 35ஆம் வசனத்தை படியுங்க. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன். மக்களை 25 35 ஆமா படிங்க. 36 25 35 படிக்க சொன்னா 36 படிக்க கூடாது. இதுக்குதான் வாத்தியாரு பட்டக்ஸிலே கிள்ளுது. இல்ல வாசிச்சாச்சு. என்ன வாசிச்சமனே? 35 ஒரு வாட்டியோட படி மக்களே. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். 25 41 படி மக்களே. அப்பொழுது இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். அடுத்தது அப்படியே படி மக்களே. 35 படிங்க. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். வியாதியஸ்தனா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். ஆமென். இதுதான் நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஊழியம். நீங்க அந்த அதிகாரத்திலே படித்து பார்த்தால், ஒரு கூட்டம் வலது பக்கத்தில் நிற்கிற கூட்டம் வெள்ளாடு, இடது பக்கத்தில் நிற்கிற கூட்டம் வெள்ளாடு, இடது பக்கத்தில் நிற்கிற கூட்டம் செம்மறியாடு. வலது பக்கத்திலே செம்மறியாடு, இடது பக்கத்திலே 33ஆம் வசனம் படிங்க. செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். எந்த ஆடை எங்க நிறுத்துறாங்க? செம்மறி ஆடை தன் வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் நிறுத்துறார். யார் இந்த செம்மறி ஆடு? கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து மெய்ப்பனுக்கு அடங்கி தலகுனிந்து வாழுகிறவன் தான் செம்மறி ஆடு. ஆமென். மெய்ப்பனுக்கு நேராக கையெடுக்கிறவன் அல்ல, மெய்ப்பனுக்கு நேராக அம்பு எய்கிறவன் அல்ல, மெய்ப்பனை அடிக்கிறதுக்காக எழும்புற கோஷ்டிகள் அல்ல, அது வெள்ளாடு. இப்ப செம்மறியாடுகளை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? படிப்பில்லை அந்த வசனத்தை. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு செய்தி. எதை சுதந்தரிக்கணும்? அதுக்கு நீங்க எங்க நிக்கணும்? எங்க நிக்கணும்? சத்தமா சொல்ல, எங்க நிக்கணும்? வலது பக்கம் நிக்கிற ஆடு யாரு? செம்மறி ஆடு. இப்ப இடது பக்கத்திலே பார்த்து என்ன சொன்னாங்க பாருங்க. இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே. எப்படி கூப்பிடுறாங்க? சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். அங்க என்ன உண்டு? அழுகையும் பற்கடிப்பும் உண்டு. எத்தனை பேர் அங்க போறீங்க? எத்தனை பேர் இங்க போறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எங்க போறதுக்கு ஆமீன் சொன்னீங்க? இப்போ நம்ம ஊர்ல மிக பிரதானமான ஒரு கூட்டம் அவியல். இதுக்குள்ளே அவியல் வேண்டாம். நான் வலது பக்கத்தில் இருக்கிற கோஷ்டி பாஸ்டர் கையொத்தி கத்திற்கு ஆமீன் சொல்லுங்க. பாஸ்டர் இப்ப எல்லாம் முடியாது, இப்பதான் வீட்டுக்கு அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம், இப்பதான் வெளியே போவதுக்காக பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம், இப்பதான் பொண்ணு பார்த்திருக்கிறோம், மாப்பிள்ளை பார்த்திருக்கோம், இப்ப எல்லாம் வரக்கூடாது, போக முடியாது, அதனால கொஞ்ச நாள் நான் வெள்ளாடா இருக்கிறேன்னு சொன்னா உனக்கு ஒரு இடத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார்கள். இன்னைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பரலோகத்தை நீங்க தான் சுதந்திரிக்கணும். பரலோகத்துக்கு நீங்க தான் சொந்தக்கார மாறணும். நீங்க நரகத்துக்கு போக கூடாது. வேகமா போனோம். வெளிப்படுத்தல் 3:6 என்ன சொல்றது பாருங்க. வெளிப்படுத்தல் 3:6. ஆமென். வேகமா வாங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவான். வெளிப்படுத்தல் மறுபடியும் வாங்க 19:20 பாருங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களையும் மோசம் போக்கின தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகமும் அக்கினியும் அக்கினி கடலிலே உயிரோட தள்ளப்பட்டார்கள். யார் இது? 666 நம்பர்னு சொல்லி நம்பர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல உண்டு. அந்த நம்பர் இப்ப அங்கங்க பதிச்சு கொண்டே வருகிறார். அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு ஆதார் கார்டு, லைசன்ஸ், சர்டிபிகேட், எந்த ரெக்கார்டும் தேவையில்லை.
எல்லாம் அந்த சின்ன ஒரு நெல்லு சைஸ் ஒரு சிப்பிக்குள்ள எடுத்து அது வலது கையிலோ நெத்தியிலோ பதிக்க போகிறார். பதிச்சு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எல்லா நாடுகளும் அதை ஆமோதித்து வரவேற்று கொண்டிருக்கிறது. ஆனால் சத்திய வேதம் சொல்லுகிறது, என்னோட நெத்தியிலோ என்னோட வலது கையிலோ பதிக்கிறதுக்கு முன்ன என் மணவாளன் இயேசு என்னை சேர்த்து கொள்ள வருவார். ஆமென். ஒருவேளை எனக்கு அந்த முத்திரை பதித்தது உண்டானால் இப்ப வாசித்த இடத்துக்கு தான் நான் போக வேண்டும், நான் பரலோகம் போக முடியாது. ஆமென். 666 இன்னைக்கு நான் என்னை நிறைய கூட்டத்தில் கேள்வி கேட்கிறது உண்டு. கிறிஸ்தவனை பிடிக்காதவன், கிறிஸ்தவனை கொல்லுகிறவன், கிறிஸ்தவனை அழிக்கிறவன், கிறிஸ்து என்ற ஒருவர் இல்லை என்று சவால் கொடுக்கிறவனுக்கு நான் கேட்கிறேன், நீ எதுக்கடா எங்க பைபிள் 666 எடுக்கணும்? அது தலையிட உச்சியிலோ முதுகிலோ பட்டக்ஸில வைக்க வேண்டியதானே? எதுக்கடா நெத்தியில வைக்கணும்? எதுக்கடா வலது கையில வைக்கணும்? எங்க பைபிளிலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன எழுதி வைத்தது நீ காப்பி அடிக்கிறியே, உனக்கு அது வேணுமா? அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொள். உனக்கு இதே கதிதான், உனக்கு இதே கதிதான். നമ്മുടെ ഇന്ത്യൻ പ്രധാനമന്ത്രിക്ക് വரைக்கும் அந்த சிப்பு தேவை. ஆமென். எல்லாருக்கும் அந்த சிப்பு தேவை. அது இல்லாம ஒருத்தனும் இருக்க முடியாது. ஆமென். எல்லாருக்கும் அந்த சிப்பு தேவை. ஆனா இரத்தத்தால் மீட்கப்பட்டவனுக்கு அந்த சிப்பு வராது. ஆமென். கரை திரையற்ற பரிசுத்த மனவாட்டிகளாக நீங்க மாறணும். செய்தி இன்னும் முடியல, பாதியில வரல. நான் முடிக்க போறேன் உங்களுக்காக. நேத்து சொன்ன மாதிரி மத்தியானத்தை கொஞ்சமாக மிச்சம் அங்க இருக்கும். எதுக்கு உங்களுக்கு நான் பாடுகளை உண்டாக்கணும்? ஆமென். நீங்க திருப்தியா சாப்பிட்டு போகணும். சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி தான் சாப்பிடணும். ஆத்திரையா வாரி வலிச்சு போட்டா நாளை ஆபத்து தான். சோத்திரம் பண்ணி அமைதியா சாப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குவா. இன்னைக்கு ராத்திரி இந்த கேட் தாண்டதுக்கு முன்னவே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால கழுகப்படணும், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால முத்திரை போடணும், ஆட்டுக்குட்டியின் நாமத்தினால ஜீவ புத்தகத்தில் பேர்கள் பதியணும். நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு மார்க்கம் இயேசு மாத்திரம்தான். பரலோகம் ஒரே ஒரு மார்க்கம் இயேசு மாத்திரம்தான். இயேசுவிலூടെ அல்லாம ஒருவனும் எந்த புண்ணிய கர்மங்களை செய்து பரலோகம் போக முடியாது. நிறைய பேர் பயந்துட்டு அலியிலே சொல்ல மாட்டான். நம்மளே கூட பிடிச்சிட்டு போட்டோம். ஜெயிலில் போனா நமக்கு அங்கே ஊழியம் இருக்குது. நான் பேர் சொல்ல மாட்டேன். நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் அறியப்படுகிற பிரசித்தி பெற்றவர்கள், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு விஷயம் தெரியும். மோகன் சி மூலமாக அநேகரது டிவியில பார்த்திருப்பாங்க. பிரசித்தி பெற்றவர்கள் 2 பேர் என் மேல கேஸ் போட்டேன். என்னை அரெஸ்ட் பண்ணதுக்காக ஹிந்து பேப்பர்ல விளம்பரம் பண்ணி என் மேல கேஸ் போட்டது. தமிழ்நாட்டில் உலகம் அறியப்படுகிற ஏற்றவும் பிரதானப்பட்ட 2 பேர். நான் பச்சளம் மருந்து வைத்து மதம் மாத்தி மக்களை ஆதாயப்படுத்துறேன்னு சொல்லி என் பேர்ல கேஸ் பதிவானது. ஆமென். அந்த கேஸ் பதிவான அன்றைக்கு நான் சென்னை ஆவடியில போதகர்கள் கூடுகையில நான் பேசணும். 1000க்கு மேற்பட்ட போதகர்கள் இருக்கிற இடத்துல நான் பேசணும். என்னை அங்க பேச அனுமதிக்க மாட்டேன். மூத்த போதகர்கள் சொன்னது, எங்க முன்னாடி உன்னை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, எங்க முன்னாடி உனக்கு விலங்கு வைக்க கூடாது. நான் சொன்னேன், பரவாயில்ல, நீங்க எல்லாம் எனக்கு விலங்கு போடுமா, கண்ணை மூடுங்கன்னு சொல்லி நான் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த பிரசங்கத்தை முடித்து அப்படியே புருஷவாக்கம் ஏசிய தலைமை சபையில 4 நாட்கள் நான் பேச வந்தேன். 4 நாட்கள் பேசி முடித்தப்ப நான் சொன்ன வார்த்தை, 7 நாட்களுக்குள்ளே காஞ்சிபுரத்தின் தலையெழுத்து மாறப்போகுது. ஆமென் என்று சொல்லி நான் வீட்டுக்கு வந்தேன். 6 நாள் பொறுத்துடனே என் மேலே கேஸ் போட்ட ஏற்றவும் பிரதானப்பட்ட நபர் ஒரு கொலைக்கேசில் பிரதியாய் என் வீட்டு வாசல் பக்கத்திலே கொண்டு வந்து அங்கே ஒதுக்கி வைத்திருக்கிறார். அடுத்து கிட்டத்தட்ட 90 நாட்களுக்குள்ள கூட சப்போர்ட் பண்ண பெரியாள், தமிழ்நாட்டிலே உன்னதத்தில் இருக்கிறவன், தலப்பத்தில் இருக்கவன், அவளும் எனக்காக கேஸ் போட்டான். அவளும் ஜெயிலுக்கு போனா, இவனும் ஜெயிலுக்கு போனா. 2 பேரும் செத்து போயிட்டாங்க. இந்த நாய் தெருவிலே கொலைச்சிட்டு நிக்குது. நான் ஜெயிலுக்கு போகவே இல்லை. என்ன மோனே ஒரு மாதிரி மயக்கம் வருது, நான் நிறுத்திடுறேடாப்பா. ஐ லவ் யூ செல்லம், ஐ லவ் யூ செல்லம். எதா வேணுமா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். ஐ லவ் யூ. ஹல்லேலூயா. வேற வழி இல்லை. நான் இதுவரைக்கும் ஜெயிலுக்கு போகவில்லை. எனக்கு கேஸ் போட்ட 2 பார்ட்டி பூமியில் இல்லை, சுடுகாட்டில் எரிக்கப்பட்டார்கள். ஆமென். நான் இன்னைக்கு கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும்
எனக்கு விரோதமாய் கூடுகிற எந்த கூட்டமும் என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் நியமித்த ஓட்டத்தை ஓடணும், அதை நான் முடிக்கணும். என் ஊழியத்தை ஸ்திரமாய் நான் முடிக்கணும். இன்னும் அநேகரை கப்பிக்கொண்டு பரலோகத்துக்கு போகணும். ஆமென். ஓகே, முடிச்சிடுறேன். ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகத்துல தழுப்பு ஸ்நானம் என்ற ஒரு ஸ்நானம் பைபிள்ல இல்லை. உண்டா மக்களே? தழுப்பு ஸ்நானம், குழந்தை ஸ்நானம் அல்லது சிசு ஸ்நானம், குழந்தை ஸ்நானம், தழுப்பு ஸ்நானம் என்பது பைபிள் இல்லை. எனக்கு 30 நாளில் 2 தடவை முடி வெட்டுவாங்க. அங்க போன உடனே எனக்கு அவன் தழுப்பு ஸ்நானம் கொடுத்துட்டு தான் முடி வெட்டுவான். மாசத்துல 2 தழுப்பு ஸ்நானம் எனக்கு உண்டு. நீங்க எல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. 90ஆம் நாள் இயேசுவின் நாமத்தினால 90ஆம் நாள் எனக்கு தழுப்பு ஸ்நானம் கொடுத்தாங்க. அப்ப எனக்கு புத்தி இல்லை. எனக்கு என்ன இல்லை? புத்தி இல்லை. ஆனா புத்தி தெளிஞ்ச பொழுது இதுதான் உண்மையான ஸ்நானம் அறிந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 19வது வயசுல. இன்னைக்கு இத்தனை வருஷமா இயேசுவுக்காக நிக்கிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். இது விசுவாச ஸ்நானம். ஆமென். நம்பணும், விசுவாசிக்கணும், இயேசுவை விசுவாசிக்கணும், இயேசுவை வாயால் அறிக்கை செய்யணும், இயேசுவை இதயத்திலே சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு அடையாளம் தான் பப்ளிக்கிலே ஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. ஆமென். அந்த ஒரே ஒரு ஸ்நானம் மட்டும்தான் பைபிள்ல உண்டு. அதுதான் யோர்தான் நதியில இயேசு எடுத்த ஸ்நானம். ஆமென். இந்த ஸ்நானம் இல்லாம பரலோகம் போக முடியாது. யோவான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞான ஸ்நானம், எனக்கு பின்னாடி ஒருவர் வருகிறார், அவருடைய செருப்பின் வார் அவுக்கிறதுக்கு எனக்கு யோக்கியதை இல்லை, அவர் உங்களுக்கு அக்கினியினால ஞான ஸ்நானம் தருவாராக. ஹல்லேலூயா. இந்த 2 ஸ்நானம் இல்லாம நீங்களும் நானும் பரலோகம் போக முடியாது. அப்படியானால் உலகத்தில் இல்லாதது ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறார்கள், உலகத்தில் இல்லாதது ஒன்றை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், உலகத்தில் இல்லாத ஒரு திசைக்கு மக்களை கொண்டு போகிறார்கள். உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன்னு சொல்லி அவனும் போக மாட்டான், இவங்களே போக விட மாட்டான். புத்தி இல்லாத கலாத்தியர்களே, மனம் திரும்புங்கள். அங்க மோசே அனுப்பிய ஜனங்களே, என்னை ஆராதிக்கும்படி போக விட சொல்லு. நான் இன்னைக்கு அருமனுக்கு சொல்றேன், என் தெய்வத்தை சத்தியத்திலும் ஆத்மாவிலும் ஆராதிப்பதற்காக என் பிள்ளைகளை போக விடுங்க. என் பிள்ளைகளை நரகத்துக்கு அனுப்பாதே, என் பிள்ளைகளை அக்கினி கடலுக்கு அனுப்பாதே, நித்தியத்துக்கு அனுப்புங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானா 13 வயசுக்கு மேற்பட்டவர்கள் இந்த கூட்டத்தில் இருந்தால், 13 வயசுக்கு மேற்பட்ட இந்த கூட்டத்தில் இருந்தால், எனக்கு இயேசு வேணும், நான் இயேசுவுக்காக வாழணும், எனக்கு இயேசு வேணும், நான் இயேசுவுக்காக வாழணும். இயேசு இருந்தால் நீ ஹீரோ, இயேசு இல்லை நீ சீரோ, பூஜ்ஜியம், ஒன்றுக்கு யூஸ் இல்லை. அக்கினி கடலில் தள்ளப்படுவா. கந்தகம் அக்கினி எரிகிற கடலில் அங்க தேளு பாம்பு எல்லாம் இருக்கும். அக்கினி ஜுவாலை கீழே வசனம் நிறைய உண்டு, சொல்லதுக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துக்கு நீ போகாம இருக்க வேண்டுமானா இயேசு உன்னை அழைக்கிறா, இயேசு உன்னை கூப்பிடுகிறா. வேற எதுவும் பார்க்க கூடாது. ஒரு தாலிக்காகவோ, ஒரு முழம் பூவுக்காகவோ, ஒரு கப்பு சாராயத்துக்காகவோ, ஒரு சாதாரண பீடி சிகரெட்டுக்காகவோ பரலோகம் இழக்காதே. பரலோகம் சமீபமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு அழைக்கிறார். இதான் உன்னோட ரட்சணிய நாள். நீ மனம் திரும்ப வேண்டிய நாள் இதுதான். நீ மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. 13 வயசுக்கு மேற்பட்ட யாரா இருந்தாலும் எனக்கு இயேசு வேணும். உங்களோட வலது கையை உயர்த்தி காமிக்க முடியுமோ? ரட்சிக்கப்படாதவங்க, ஸ்நானப்படாதவங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் முழுகி ஸ்நானப்படாதவங்க, இப்ப ஸ்நானப்படுறதுக்காக கூப்பிடல, இப்ப நீ கை உயர்த்தினவன் பேரு ஜீவ புத்தகத்தில் அப்பா எழுதுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கீழே இறங்கி வந்து என் கை உங்க மேல் வச்சு நான் ஜெபம் பண்ண போறேன். எத்தனை பேருக்கு இயேசு வேணும்? நான் ரட்சிக்கப்பட ஆசைப்படுகிறேன். விசுவாச கை இப்படி ஊத்த இப்படி பண்ணக்கூடாது, கையை உயர்த்தி பிடிங்க. 4 பேர் பார்க்கட்டுமே. ஜெபம் பண்ண மாட்டீங்களோ? பிரேயர் பண்ண மாட்டீங்களா? பிரேயர் பண்ண மாட்டீங்களா? கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ்.